ಯಾರೇ ಸೆಟ್ಟಿಂಗ வேங்கியமாவா ஒத்தையில நிக்க Time FM 102.9 Montreal. இல்லிருந்தா மொத்தமா வாங்கல டைம் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். டைம் எஃப்எம்மோடும் இணைந்து இருக்கின்றோம். இப்பொழுது இறையுடன் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி வானொலிக்கு வர இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே இன்று எடுத்து இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு எதுவென்றால், கடவுள் சித்தமானால் படைத்தார், அழித்தார், காத்தார் என்று எல்லாம் சொல்லப்படுகின்றது. இதிலே எதை படைத்தார், எதை காத்தார், எதை அழித்தார் என்பதுதான் இன்று இன்று இது பற்றித்தான் நாங்கள் பேசப் போகின்றோம். எனவே இது பற்றி நாங்கள் நேரடியாகவே எங்களுடைய லம்போதரன் அவர்களோடு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் தங்கா, வணக்கம் வசீகரன், வணக்கம் டைம் எஃப்எம் நேயர்களே. இறையுடன் ஓர் உரையாடல் நிகழ்வினூடாக மீண்டும் இந்த ஞாயிறு மதியம் உங்களை வானிலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கும் ஒரு அருமையான தலைப்பை வசியவர்கள் தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றார்கள். அதாவது எல்லாமே இறைவன் சித்தம், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். அவர் சித்தமானால் இதை படைத்தார், எதை காத்தார், எதை அழித்தார், எதை அழித்தார், இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. நல்ல அருமையானது ஒரு கேள்வி. கடவுளை உண்டு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற சமயங்கள் எல்லாம் கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்கினார், படைத்தார், இதற்கு மூலமாக இருந்தார் என்று எல்லா சமயங்களுமே சொல்லுகின்றன. இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுகின்றார், நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார் என்பதையும் எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு, ஒரு எண்டு, ஒரு அழிவு இருக்கின்றது என்று எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன. ஆகவே இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களும் கடவுளுக்கு பொதுவாக எல்லா சமயங்களாலேயும் கொடுக்கப்படுகின்ற ஒன்றுதான். ஆனாலும் சைவத்திலே கடவுளுக்கு இந்த மூன்றையும் சில பிரத்யேகமான நுணுக்கங்கள் இருக்கின்றன. எதை படைத்தார், எதை காத்தார், எதை அழித்தார் என்றதிலே சில நுணுக்கமான சில விடயங்கள் இருக்கின்றன. கடவுள் இந்த மூன்று தொழில்களையும் மட்டுமல்லாது கடவுளுக்கு வேறு இரண்டு செயல்களையும் வைத்திருக்கின்றது. அருளல், மறைத்தல். மறைத்தல், அருளல். இப்ப அருளல் என்பது கடவுள் அருளுடையவர், எல்லாருக்கும் அருளுகின்றார் என்பது ஒன்று இருக்கின்றது. ஆனால் சைவம் சொல்லுகின்றது அருளை ஒரு தனியாக சொல்லுகின்றது, தனி செயற்பாடாக சொல்லுகின்றது. அடுத்ததாக இந்த மறைத்தல் என்று சொல்லுகின்ற செயற்பாடு வேறு எந்த சமயத்திலையும் இருப்பதாக இல்லை. கடவுள் மறைக்கிறது என்றால் என்னத்தை, இதை மறைக்கிறார் என்ற கேள்வி ஒன்றும் இருக்கிறது. நாங்கள் எக்ஸ்டெண்டா அதையும் வச்சுக்கொண்டு இதை பார்ப்போம். கடவுள் படைத்தார் என்ற இதுக்கு வந்துட்டு தான் நாங்கள் போக. முதலாவது கடவுள் தான் படைத்தாரா என்றது முதலாவது. அது ஒரு கேள்வி. சரி, படைத்தார் என்றால் கடவுள் தான் படைத்தார் என்றால் இந்த உலகம், நாங்கள் இருக்கின்ற இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே யோசித்தார்கள். நாங்கள் இருக்கின்ற பூமி மட்டும்தான் இந்த உலகத்திலே பெரியது, இதுதான் உலகம் என்று யோசித்தார்கள். இது ஒரு தட்டையாக இருக்கென்று யோசிக்கிறார்கள். இதுக்கு ஒரு அலங்கார விளக்குகளாக பகலுக்கு சூரியனையும் இரவுக்கு சந்திரனையும் வைத்து மின்னுகின்ற அலங்காரமாக நட்சத்திரங்களை வைத்தார் வானத்திலே என்றெல்லாம் யோசித்து சமயங்கள்ல புத்தகங்கள் எழுதியும் வச்சிருக்கிறார்கள். நான் 6 ஆண்டுகள் நியூசிலாந்துல வாழ்ந்தேன். இப்ப நியூசிலாந்து மக்களுக்கு உலகத்தை பெரிய ஒரு கொள்கை ஒன்று இருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் இந்த உலகம் என்றது இந்த நியூசிலாந்து தான், அதுக்கு அங்கால தெரியாது. அப்படியே பழங்குடி மக்களுடைய கதையிலே அப்படித்தான் இருக்கும். அப்ப அவர்கள் நோர்த் ஐலண்ட், சவுத் ஐலண்ட் என்று 2 தீவுகளாக இருக்கின்றது. அப்ப அந்த 2ஐயும் வச்சுதான் இந்த முழு கதை. உலகம் முழுக்க நியூசிலாந்து தான். அங்கே அப்ப அட்டோருவான அந்த பேர்ல ஒரு நினைவுல சொல்லுவார்கள். அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டால், உலகத்தை படைத்திருக்கவில்லை, வானம் கீழே கிட்டத்தான் இருந்தது. ஒரு நாள் அவருடைய மூதாதையில ஒரு ஒருத்தி கூட்டிக் கொண்டிருந்தார். கூட்டிக் கொண்டு இது முதுகில இடிச்சுட்டு திரும்பினோம். அப்படின்னா இந்த கூட்டிக் கொண்டு இந்த விளக்கு மாத்தால ஒரு அடி அடிச்சா வானம் மேல போட்டு.
இது ஒரு ஐதீக கதை. இப்படிதான் அந்த கதைகளை இப்படிலாம் பல கதைகள் உண்டு. இப்படி மத புத்தகங்களும் இருக்கின்றது. ம். அப்ப இந்த உலகம் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது சைவத்தின்படி எப்படி சொல்லுகின்றது என்று சொன்னால், இறைவன் என்னத்தை படைத்தார் என்றால் ம். இந்த உலகத்தை படைத்தார். சைவம் காணுகின்ற உலகம் இந்த பூமியை மையமாக கொண்ட ஏர்த் சென்ட்ரிக் கன்செப்ட் அல்ல. அதாவது பூமிதான் உலகத்தின் மையம், அதை சுற்றித்தான் எல்லாம் இருக்குது என்று காலங்காலமாக சமயங்கள் சொல்லிக் கொண்டு வந்த இது அல்ல. அது இல்ல. இங்க சொல்றது அண்டப்பகுதியின் உண்டை புறக்கம். இந்த அண்டத்தொகுதி என்று ஒன்று இருக்குது. அதுல உருண்டையாக பல புறக்கின்றது. அண்டப்பகுதியின் உண்டை புறக்கம், அளப்பெருந்தன்மை, அளவிட முடியாது பெருசா இருக்கு. நாங்க ஒளி ஆண்டுகள் என்று அளவிடுகின்றோம் இந்த தூரங்களை எல்லாம். ஒரு ஆண்டுக்கு ஒளி செல்லுகின்ற தூரம் ஒரு ஒளி ஆண்டு. இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒளி ஆண்டுகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அளப்பெருந்தன்மை. இது அப்படி வெடித்து சிதறி வருகின்றதை சொல்லுவார்கள் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், பெருநாத வெடிப்பு. அதை சொல்றாரு. வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின். ஒன்றொன்றை பார்த்தது இந்த அழகை இதையும் பார்த்தோம் என்றால் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடி, அந்த அளவு கோடிக்கணக்கான மில்லியன் ட்ரில்லியன்ஸ் கணக்குக்கு மேலாக விரிந்தன. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இப்ப எங்களுக்கு ஒரு 60 வருஷமா தான் இந்த பூமி இப்படி விரிஞ்சு கொண்டு இருக்கிற வருது. பெருநாத வெடிப்பு இப்ப 100 வருஷத்துக்குள்ளதான். அந்த விரிந்து கொண்டிருக்கிற யூனிவர்ஸ் ஒரு கொஞ்ச காலம். நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்தது இந்த யூனிவர்ஸ் என்றது இந்த அண்டம், நாங்கள் இருக்கிற பால்வீதி அண்டம் மட்டும்தான், எல்லாம் அதுலதான் என்று யோசிச்சு கொண்டிருந்தது. இந்த 1956 தான் இதுக்கு முந்தைய இந்த ஹபிள் டெலஸ்கோப் இருந்தது. அவர் தான் சொன்னார் இப்படி ஒரு யூனிவர்ஸ் இல்ல, கணக்க யூனிவர்சஸ் இருக்கு, மல்டிவர்ஸ் என்ற சொல்ல சொன்னார். ஒரு தடவை ஏற்றுக்கொள்ளல. அவர் போன பிறகுதான் தெரியும். அதுக்கு பிறகுதான் அந்த பழைய டெலஸ்கோப்புக்கு ஹபிள் டெலஸ்கோப் என்று வச்சது. இப்ப இருக்கிறது ஜேம்ஸ் வெப், போன வருஷத்துல இருந்து. அப்ப இப்படி அந்த இப்பதான் விஞ்ஞானம் அணுகி கொண்டு வருகிறது. சைவத்துல உலகம் என்றா இப்படித்தான் சொல்லி இருக்கு. 100 இதை பற்றி இன்னும் விரிவ கந்த புராணத்துல அண்ட கோஷ படலமண்டே ஒன்று இருக்கு. இந்த அண்டங்கள் இதுகளை பற்றி ஒவ்வொரு புராணத்திலையும் பஞ்ச லட்சணம் என்று சொல்லுவார்கள். 5 விடயம் இருக்கணும். அதுல ஒன்று உலகத்தின் உற்பத்தி, எப்படி இந்த உலகம் தோன்றினது என்று இருக்க வேணும். 18 புராணங்களுக்கும் இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான அண்டங்கள் இப்படி தோன்றியது கொள்கை இந்த சமய சைவத்துல வைணவத்துல இந்த பிரிவுகள் எல்லாத்திலையும் அந்த காலத்துல இருந்து இருக்கு. இப்ப இறைவன் இந்த உலகங்களை படைத்தார். உலகத்தை அல்ல, உலகங்களை உலகங்களை வேறுபட்ட இயற்கைகள், வேறுபட்ட இதுகள் எல்லாம். அடுத்த கேள்வி என்னென்று கேட்டால், வேறு எண்ணத்தை படைச்சார் என்றால் இந்த உலகங்களில் உள்ள அனுபவ பொருட்களை படைத்தார். காடு, மலை, வனங்களை படைத்தார். எல்லாத்தையும் படைத்தார். அடுத்தது கேள்வி என்னன்னு கேட்டா, வேறு எண்ணத்தை படைத்தார். கடவுள் சைவத்தின்படி இந்த உயிர் இனங்களை படைக்கவில்லை. அதாவது இந்த பூச்சி புருசு அப்படி என்று படைக்கல. அந்த உயிரினங்களுக்குரிய உடலைத்தான் கொடுக்கிறார். He gives the bodies, he is not creating the souls. அந்த ஆன்மாக்கள் கடவுளால் படைக்கப்பட்டவை அல்ல. சைவத்தின் அடிப்படையான ஒரு வித்தியாசம். The souls are not created by the God, but the species are ஒவ்வொரு விலங்கினங்கள், தாவர இனங்கள், புல்லு பூடு அப்படி வகை வகையா வாரது அந்த உடம்புகள், அதுக்குரிய கருவிகள், கரணங்கள், அதுகள் எல்லாம் கொடுக்கிறார், அதுகளை படைக்கிறார். அப்ப ஒவ்வொரு புறப்பிலையும் அது வரைக்கும் மனுஷ புறப்புண்டா எங்களுக்கு இப்படி 2 கால் 2 கை, இப்படி ஒரு மூளை, இப்படி ஒரு மூக்கு, இப்படி அழகான முகம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். எல்லாம் Facebookல பார்க்கலாம். இப்படி கொடுக்கிறார். அப்ப இறைவன் என்னத்தை படைக்கிறார் என்றால் சைவன் 4 சொல்லுது. தனு என்றது இந்த உடல். புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல அசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லாய் நின்றது தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பு. எந்த பிறப்புகளுக்குரிய உயிர்களை அல்ல, உயிர்களுக்குரிய உடல்களை கொடுக்கிறோம்.
அது உண்டு. ம். அதிகம் என்ன சொல்றாருன்னு சொன்னா என்ன சொல்வார்கள், இந்த வினைக்கு ஏற்பதான் உடல் வருகிறது. ஓ உடல் வருது ஓ அது உண்மைதான். அதை இறைவன் தான் கொடுக்கிறார். ம், ம், வினைக்கு அண்ணலருளால் நன்னி என்றுதான் வினைப்பயனுக்குரிய ம். உடல்கள். ம். அப்ப ஒவ்வொரு புறவிதோறும் அதை கொடுக்கிறார். ம். அந்த உடலுக்குரிய கருவிகரணங்களை கொடுக்கிறார். அப்ப தனி கரணம் என்றது இந்த உடல் கருவிகரணங்கள். மற்றது புவனம், புவனம். இந்த அண்ட தொகுதிகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இது ம். வேறுபட்ட இயற்கைகளுடைய அண்ட தொகுதி எங்கட ம். பிரகிருதி கொண்டு இருக்குது. ம், இங்க நாங்கள் பிசிக்ஸ் படிக்கிறோம், ம். கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், ம். பயாலஜி படிக்கிறோம். ம். இங்க ஏண்டா உயிர்கள் இருக்கண்டா விஞ்ஞானிகள் யாரும் தேடுவார்கள். வேற கிரகத்துல செவ்வாய் கிரகத்துல உயிர் இருக்குதோ ஆஹா. கண்டா அங்க தண்ணீர் கொண்டு முதல் ஓ. பார்ப்பேன். உயிருக்கு அடிப்படை அடிப்படை நீரம். நீர் கொண்டு பாக்குறேன். நீர் இல்லாம உயிர் இல்லை. உயிர் இல்லை. வள்ளுவர் வான் சிறப்பிலேயே சொல்லி ஓ, இருக்கு, ஓ, நீர் அமையா உலகம். ஓ. அப்ப அதை பார்க்கிறது. ஆனால் வேற உலகங்களும் இருக்குது. அந்த உலகங்கள்ல சில வேளை இந்த நீரெல்லாம் தேவைப்படாது. அங்கத்த உயிரினங்கள் வேற விதமான உயிரினங்களா இருக்கலாம். அங்கத்த பௌதீக விதிகள் வேறையா இருக்கலாம். ம், ம், ம். எங்கட விதிகளுக்கு அப்பாற்பட்டு ஓ. அங்கத்த எலக்ட்ரிசிட்டிகள் எல்லாம் வேற விதிகளை கொண்டதாக இருக்கலாம். ரசாயன விதிகள் வேறையா இருக்கலாம். ஆமா, ஆமா. இது ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ற விஞ்ஞானி, சமீபத்திலே மறைந்த விஞ்ஞானி, ம், அவர் அழகாக சொல்லி இருக்கின்றார். ஸ்டீவன் ஹாக்கின் யூனிவர்ஸ் என்ற ப்ரோக்ராமில் அவர் சொல்லுகிறார், ம். அங்க வேறுபட்ட உயிரினங்கள் இருக்கலாம். தண்ணியைத்தான் குடிக்கணும் மண்டலதுகள் சில வேளை பாதரசத்தை குடிச்சு கொண்டிருக்கலாம். ஓ அப்படியும் இருக்கு. காற்றைத்தான் ஆக்சிஜனைத்தான் சுவாசிக்கணும், லிக்விட் நைட்ரஜனை அல்லது ஹீலியத்தை சுவாசிச்சு கொண்டிருக்கலாம் இருக்கலாம். என்றெல்லாம் சொல்லி எதிர்கொள்ள இருக்கலாம். நிகழ்தகவுகளை சொல்லுகிறார். ஆமா, ஆமா. அப்படிப்பட்ட இதுல கடவுள் சைவத்துல படைத்ததென்றால் இந்த உயிர்களுக்குரிய உடல், ம். இந்த உடலுக்குரிய கருவிகரணங்கள், ம். இந்த உயிரினங்கள் பிறந்து வாழ்ந்து அனுபவப்படுவதற்குரிய இடமாகிய இந்த உலகங்கள்ல அவைக்குரிய அனுபவ பொருட்கள் தனி கரண புவன புவன போக்கியல். போகங்களை படைத்தார். ம்ஹும். இல்ல வேற எக்ஸ்டெண்டர் கேள்வி இருக்கு, எங்க இருந்து படைத்தார் ம், ஒரு ம். கேள்வி இருக்குல்ல. கடவுள் உலகத்தை படைச்சாருண்டா ஓ, அப்ப உலகம் முதல் இல்லை என்று வருகிறது. ஓ. இப்ப கடவுள் எங்க இருந்து படைச்சாருன்ற கேள்வி Okay, இருக்கு. ஒரு இடத்துல நின்று தானே படைக்க விடுறோம். பிறகு எண்ணத்துல இருந்து படைச்சாரு எல்லாம் எக்ஸ்டெண்டட் கேள்வி. அதாவது கேள்வி கேட்டா சொல்லுவாங்க, ஓ. மற்றபடி அது இருக்கட்டும். ஓ, இரண்டாவது கேள்வி காத்தல். ஓ, பாக்குறது ஒண்ணு இருக்குத்தானே பாதுகாத்தல. ஓ, பாதுகாத்தேன். இப்ப நான் என்னுடைய வீட்டுல என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறோமோ இல்லையா? ஆ. என்னுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, என்ன வீட்டுல இருக்கிற நாய் பூனை, இல்ல என்னுடைய இல்ல. பண்ணையில இருக்கிற ஆடு மாடு கோழி இப்பவும் தண்ணி வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு வரேன். நான் போகாட்டி என்ன நடக்கும்? அது எங்களை சேர்ந்தது. அப்ப நாங்கள் தான் எங்களுடைய மனைவி, எங்கட ம். மக்கள், எங்கட பிள்ளைகள், எங்கட சேர்ந்த உறவுகள், ஏ, அதுக்குள்ள ஊர்ல சிலதுகள் போடுவோம். அப்படி இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற நாங்கள் அடங்கிற வீட்டுல இருக்கிற கோட்டன் மரங்கள் மடிகள் எல்லாம் எல்லாம் பாதுகாக்கிறோம். ம். உண்மையில நாங்கள் தான் பாதுகாக்கிறோம். பாதுகாக்கிறோமோன்ற ஒரு கேள்வி. யுவர் சுவாமிகள் அருமையாக சொன்னார், ஓ, நீ நித்திர கொள்ளைக்குள்ள உண்ட ஆடு மாடு கோழி கடை கண்ணி எல்லாத்தையும் பாக்குறது யாரு? ஓ, அதானே ஏன் எழும்பினோடனே எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டு கூத்தாடுற? கூத்தாடுற. நல்ல ஒரு கேள்வி. ஓ, ஓ, நல்ல நித்திர கேள்வி. கொள்ளைக்கு ஆடுறது எல்லாம் பாக்குறது, அதானே எழுப்பினோடனே எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டு கூத்தாரு. நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி. யுவர் சுவாமிகள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு. சொல்லுவார்கள், ஊஞ்சலுக்கு ஒப்பாக சொல்லுவார்கள். ஓ, நான் இப்ப ஊஞ்சல்ல இருக்கிறேன். ஓ, ஊஞ்சல்ல இருக்கிற பொழுது நான் யோசிக்கிறேன், ஊஞ்சல் தான் என்னை தாங்குகிறது. ஓ, நான் படிச்சிருக்கிறேன், வைத்தியராக தொழில் செய்கின்றேன். ஓ, என் படிப்பு என்ன தாங்குது, ஓ, என்னுடைய தொழில் தாங்குது, அதனால வர்ற வருமானம் தாங்குது. ஓ. கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன் தங்க, உனக்குத்தான் சொல்றேன். ஓ, அப்ப அதுக்கும் என்ன பாதுகாக்கும். ஓ. மற்றது ஏதோ குடும்பத்துல நல்ல மனுஷ பிள்ளைகள் இருக்கு, அதுகளும் பாக்குங்கள். ஆ, அடே, அடே. நல்ல உறவுகள் இருக்கு, ஓ. நல்ல நட்புகள் இருக்கு, தங்காமரி வசீகரன். அப்ப இப்படி நான் நினைச்சு கொண்டு இவையெல்லாம் என்ன இதண்டு கொண்டிருக்கிறது. ஓ. இப்படி 4 ப்ரோக்ராம் கொடுக்கறதானே. அப்ப கேட்டு 4 அன்பர்கள் சமூகத்துல இருக்கிறார், இருக்கிறோம். ஒரு வார இடத்துல அவையும் கவனிச்சு கொள்ளுவினம். ம். இவர்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா என்ன தாங்கி கொண்டு இருக்குது. ஓ, ஆஹா ஓஹோ ஒன்று ஓ, இருக்கிறது. ஓ, இப்ப என்னென்றால் ஓ, எல்லாமே ஒரு நேரத்துல ஆடும் ஓ, அசையும். ஓ, ஓ. அது இயற்கையாக இருக்குது. ம். இந்த படிப்பு ம். நாளைக்கு ஒரு வருத்தம் வந்து மறதி வந்துட்டு என்றால் எல்லாம் போச்சு. போச்சு. மோதிய கல்வியும் மறைவும் எல்லாம் அப்படியே நின்றுட. ஒரு டிமென்ஷியா வந்துச்சுண்டா, ஓ, அல்லது ஸ்ட்ரோக் வந்துச்சுண்டா, எல்லாம் அல்லது போய் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு பிரெயின் ஒரு அடிபட்டு ஒரு ஹிமரேஜ் அப்பா, வந்துச்சுண்டா எல்லாம் போச்சு. போச்சு. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு படுக்கையில இருந்து கொண்டு மலசல படுக்க துவங்கினா ஓ, எத்தனை நாளைக்கு மனைவி பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருப்பினோம். ஆட்டே, 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 ஆட்டே. அது வெறுப்பு தான். அது அடுத்தது பிறகு ஹோம் கேர் சர்வீஸ் சப்போர்ட், அது வந்து அங்க போறதா இங்க போறதுன்னு தானே வந்துடும். ஓ, இப்படி எல்லாமே ஒரு விதமாக ஆட்டம் காணுகின்றது தான். நாங்கள் அதுகளை பார்க்கிறேன் விட்டு.
ஆனா enjoy பண்ணுங்க அதுக்காக என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லி ஊஞ்சல்ல இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்து ஆடி அனுபவிக்க வேணும். ஆனால் இந்த ஊஞ்சல் அறந்தா இந்த ஊஞ்சலை தாங்கிறது நிலந்தானே, அதுதானே எங்களையும் தாங்குது. சரி, இவைகள் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தாங்கிறது காத்துக் கொள்றது இறைவன் தான். அவர் அந்த பீரியட் வரும் வரைக்கும் அதை வச்சிருப்பாருங்க. அந்த பீரியட் முடிஞ்சுதோ அது போயிடும். அவ்வளவுதான். எல்லாம் அப்படித்தான். எல்லாம் விட்ட குறை தொட்ட குறைக்கு எல்லாம் வந்து போகும். பிள்ளை குட்டி மனைவி மக்கள் ஊர் உறவு சொந்தம் பந்தம் எல்லாம் ஒரு விட்ட குறை தொட்ட பஸ் பயணத்துல ஆக்கள் வந்து இறங்கி போறேலி. சில பேர் கவனிக்காம இருந்து போயிடும். சில பேர் பக்கத்துல இருந்து நல்ல நட்புறவா இருந்து வேண்டின கச்சானும் கடலையும் தந்து சாப்பிட்டு குடிச்சு இறங்கி போவினோம். அவ்வளவுதான். ஒரு ஊஞ்சலாட்டம் தான். இப்ப பயணத்துல பஸ்ல இருக்கும் வரைக்கும் எங்கேயோ பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. இவர் எங்க போனாரு, போற பிறகு வேற யாரும் எல்லாம் யோசிக்கப்படாது. ஆனா எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் காத்து இருக்கிறவன் இருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி வருது, நெடுக காக்கலாம் தானே. அதான் எப்பவும் தந்தா என்ன கூற அவருக்கு என்ன அதானே. அதே சில வழியில பஸ் போயிடலாம் பிரண்டு எல்லாம் விழுந்து ஏன் இந்த ஊஞ்சல் வேணும் எல்லாம் யோசிக்கிறோம். வேற வினைப்படி, அதாவது நாங்கள் செய்த நன்மை தின்மைகளின் படி எங்களுக்கு நல்லது கெட்டது வருது. அங்குதானே நீங்கள் 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டால் உங்களோட பசிக்கு எங்கேன்னா சோறு வந்து சேரும், கிடைக்கும். 4 பேருக்கு இதமா ஒரு வார்த்தை சொன்னால் அது உங்களுக்கு வலி வரைக்க துன்பம் வரைக்க இழப்பு வரைக்க 4 வார்த்தை வரும், ஆறுதல் கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று சொல்றது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் வள்ளுவர் பாடை. முட்டுக்கு ஒரு ஆளுக்கு கீழாது கெடுதி செய்தா அது வேற பிறகு தண்ட பாட்டுல வரும். அப்ப இதெல்லாம் நாங்கள் செய்ததுக்கு ஏற்ற மாதிரி வாரது. அதனுடையனால இதுக்கு இறைவனை குற்றம் சொல்லக்கூடாது. நாங்க முந்தி பழைய பிறப்புகள்ல செய்தது அடுத்தடுத்த பிறப்புகள்ல வருகுது. ஆனபடியாத்தான் பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்கள், பிறப்பிலேயே வர்ற நோய்கள், கரப்பா பிறக்கிறது, வெள்ளையா பிறக்கிறது, குட்டையா பிறக்கிறது, கண் குறைபாட்டோட மூக்கு குறைபாட்டோட இதய குறைபாட்டோட பிறக்கிறது, அதெல்லாம் பாரத இருக்குத்தானே பார்த்தா தெரியும். அப்ப இறைவன் கருணை உள்ள இளவன் படைக்கிறான், இது ஏன் அப்படி இப்படி படைக்க வேணும் ஒரு கேள்விதான். இதெல்லாம் முற்பிறப்பு வினைகளினூடாக வரும், இது வினை கொள்கை. அப்ப இப்படி இவர்கள் காத்தல் என்பது இதுதான். அதாவது இந்த படைக்கப்பட்ட பொருள்களை அந்த பர்பஸ், அந்த கால அளவு வரைக்கும் நிலைநிறுத்துதல். இந்த உடம்புல இருக்கிற கருவிகரணங்கள், இந்த உலகங்கள், இந்த உலகங்களுக்கு அனுபவ பொருட்கள் எல்லாமே தோன்றி நின்று கடைசியாக ஒரு நேரத்துல இல்லாம போகும். அழித்தல் என்றது அதுதான். அங்க என்னத்தை அழிக்கிறார் கடவுள்? ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னது? சைவத்தின் அடிப்படை விதி ஒன்று இருக்குது. சயின்டிபிக் லோ ஆஃப் சைவம் சொல்றது சத்காரிய விதி. உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது, உருமாறும். அந்த உருவம் இது சமயத்து மட்டுமில்லை, இந்த சயின்ஸ்லயும் அப்படித்தான். ஜடப்பொருள்கள்ல நீங்கள் ஜடமும் சக்தியும். அப்ப சக்தி ஜடமா மாறும், ஜடப்பொருள் துணிக்க சக்தியா வரும், அதான் அணுசக்தி எல்லாம் எடுக்கிறோம். மற்றது சக்தியிலிருந்து துணிக்கைகள் வருகிறது. இந்த துணிக்கைகள் சப்பேட்டுக்கு பார்ட்டிகல்ஸ். இப்ப நாங்கள் இருக்கிறோம், இப்ப இறந்து போனா புதைக்கிறோமோ செய்தா பிரிஞ்சு பிரிஞ்சு துண்டு துண்டா வரும். அந்த நீருக்கு கொஞ்சம் போகும், நிலத்துக்கு கொஞ்சம் போகும், காற்றோட கொஞ்சம் போகும், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சிஜன் 2 போகுது, நீரெண்டா ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1 போகுது, நைட்ரசன் கழிவு கார்பன் அந்தந்த இதுக்கு போகுது. கார்பனுக்குள்ள பிரிச்சு பார்த்தா பிறகு 12 புரோட்டான் 12 எலக்ட்ரான் சேர்ந்து இருக்கிறதா கார்பன். ஹைட்ரஜன் 2 அப்படி அந்த ஒவ்வொன்று இருக்குல்ல, அது அதிலேயும் புரோட்டான் எலக்ட்ரான் இருக்குது. இந்த புரோட்டான் எலக்ட்ரானை பிரிச்சு பார்த்தா பிறகு இப்படி எல்லாம் துணிக்கைகள் அப்படியே பிரிஞ்சு கூடி காம்பினேஷன் பெர்மிட்டேஷனா பிரிஞ்சு கூடி கொண்டு இருக்குது. உலகம் பெருநாத பிக் பேங்க்ல தோன்றி அந்த ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்குள்ள எல்லா இன்றைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸ் துணிக்கைகள் எல்லாம் சக்தி எல்லாமே வந்துச்சு. ஒற்று துணிக்க புதுக்க வரையில இருக்கிறது தான் இடம் மாறி இருக்கு. இன்றைக்கு இந்த உடம்புல இருக்கிறது, நாளைக்கு மண்ணில இருக்கு, நாளைக்கு மரத்துல இருக்கு, மின்னோடத்துல காத்துல இருக்கு, மின்னோடத்துல மலையில இருக்கு. இப்படித்தான் வருகிறது. ஒன்றும் சைவம் அதைத்தான் சொல்லுது, உள்ளது உருமாறுமே தவிர அழியாது. சைவத்துல இந்த அழித்தலை பொதுவாக அழித்தல் என்று சொல்லுவார்கள், சிறப்பா சொல்லுவார்கள் டிசல்யூஷன். டிசல்யூஷன் என்றால் இது அப்படியே டிசால்வ் பண்ணி அப்படி
விடுகிறார். ஓ இட்ஸ் நாட் டிஸ்ட்ரக்ஷன். ஓ இந்த உலகத்தை பிரித்து விடுவார். ஓ என்னண்டா இந்த உலகம் திரும்பி ஒடுங்குதல் என்று சொல்லுவோம். ஓடுங்குதல் இந்த உலகம் எல்லாம் ஒடுங்கும். பிறகு ஒடுங்கின பிறகு பிரி- அந்த துணிகளிலிருந்தே திருப்பியும் வரும். விரியுமோ இதுதான் இந்த மீள் சைக்கிளா திருப்பி உலகம் ஓ. பன்முறை வந்து தோன்றி நின்று அழியும். ஒவ்வொரு முறையும் படைப்புகள் வரும். ஓ இப்ப நம்முடைய படைப்புடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அடுத்த கேள்வி, இவ்வளவு எதை படைத்தார், எதை காத்தார், ஏ. என்னத்துக்காக, இப்ப எங்க இருந்து படைத்தார், ஓ எதில இருந்து படைத்தார், ஓ என்னத்துக்காக படைத்தார்? ஓ இந்த கேள்விகளை நாங்கள் நேர்கள் கேள்விகளோடு தொடர்ந்து ஓ. நாங்கள் பார்ப்போம். அதை பற்றி பேசலாம். ஓம். நேயர்களே, நீங்களும் இப்பொழுது உங்களது கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். கடவுள் சித்தமானால் படைத்தார், காத்தார், அழித்தார் என்று எல்லாம் சொல்லப்படுகின்றது. இது எப்படி என்று பற்றித்தான் இவ்வளவு நேரமும் நாங்கள் பேசியிருந்தோம். எனவே நேர்களும் இப்பொழுது இணைந்து கொள்ளலாம். நேர்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் 2 இலக்கங்கள் இருக்கின்றது. 5147354443 என்பது ஒரு இலக்கம். இன்னும் ஒரு இலக்கம் இருக்கிறது. 4165147799. இந்த 2 இலக்கங்களின் ஊடாக நேர்கள் இணைந்து உங்களது கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நேர்களே, நீங்கள் இப்பொழுது இறையுடன் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இணைந்திருக்க முதல்ல வணக்கம். இணைந்திருக்கின்ற முதல் நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வானொலிகள் ஊடாக சிவா ரமணி. ஓ, சிவா ரமணி, எப்படி இருக்கிறீங்க ரமணி? நலமாக இருக்கிறேன் தங்கானா. முதலில் டாக்டர் லம்போதனுக்கும் மற்றது எங்களுடைய டைம் அதிபருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு ரசித்த ஒரு சின்ன பகுதி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது படைப்பின் பிரபஞ்ச படைப்பு காஸ்மிக் சயின்ஸ்ல இருந்து இப்ப இருக்கின்ற அட்டாமிக் சயின்ஸ் மற்றது பிக் பேங் தியரி எல்லாவற்றையும் சொன்ன டாக்டர் இடையில் அழகாக ஒன்றை சொன்னார். படைத்தது இறைவன், ஆனால் அவன் ஆன்மாக்களை படைக்கவில்லை. ரொம்ப அற்புதமாக இருந்தது. He has not created the soul. The creator has not created the soul. ஆனா நிறைய மனிதர்களை, உயிரினங்களின் உடல்களை படைத்திருக்கிறார். அந்த உடல்களை பார்ப்பதற்கு நீங்கள் போக வேண்டிய இடம் Facebook என்று அழகாக ரொம்ப ரசிக்கக்கூடிய, அதாவது இது ஆன்மாவை தூண்டுவது மட்டுமல்ல, அதேவேளை நாங்கள் எங்களுடைய மனம் விட்டு சில விஷயங்களை யதார்த்தமாக சிந்திப்பதற்கும் இருக்கின்ற நிலை. ஒரு மனிதன் இன்னொருவரை சிந்திக்க தூண்டுவது ரொம்ப அற்புதமானது. அதற்கு முதலில் உங்கள் இருவருக்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, இப்போது நான் ஒரு வினா கேட்கின்றேன். அந்த வினா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், சில வேளை தவறாக இருக்குமா இந்த பார்வை. அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு சிறுவன் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஜீவ சமாதி அடைந்ததாக கூறி அந்த கிராம மக்கள் அவர் உண்மையிலேயே ஜீவ சமாதி அடைந்து விட்டதாக ஒரு செய்தி வந்தது. அதே போல இன்னும் ஒரு பெரியவருடைய மனைவி ஜீவ சமாதியாக வந்து அது சர்ச்சைக்குரியதாக இருந்தது. அவை அங்கு ஜீவ சமாதி என்றது என்ன என்ற ஒரு நிலை, ஒரு சித்த நிலையில் இருக்கின்ற ஒருவர் சித்தர் ஜீவ சமாதி அடைவது, ஒரு மகான் ஜீவ சமாதி அடைவதை நாங்கள் காலங்காலமாக கேட்டிருக்கின்றோம். இப்போது நான் கேட்கின்ற வினா எப்படி என்று சொன்னால், ஒருவேளை மேற்கு உலக நாட்டில் யாராவது ஒருவருக்கு ஜீவ சமாதி அடைந்தால், ஒருவர் ஜீவ சமாதி உண்மையாகவே அடைகிறார் என்று சொன்னால், அவரை இந்த வைத்திய உலகம் எப்படி பார்க்கும்? கோமா ஸ்டேஜ்ல போய் இருக்கிறார் அப்படின்னு பாக்குமா, அல்லது ஜீவ சமாதி அடைந்தது என்று பாக்குமா? இல்ல கொஞ்சம் வயசு மற்ற மாதிரி பார்க்கலாம். இப்ப உண்மையிலேயே இந்திய கிராமங்களில் பாமர நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு சில மனிதர்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிற நிலையில் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்து விட்டதாக பார்க்கின்ற ஒரு பார்வையாக இருக்குமாக. வைத்திய நிலையில் கூறுவது என்று சொன்னால், ஒரு மனிதன் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கும் ஒரு மனித உடல் கோமா ஸ்டேஜுக்கு போவதற்கும் ஒரு மனித உடல் ஜீவ சமாதி அடைவதற்கும் உள்ள விஞ்ஞான மெய்ஞான வைத்திய விளக்கங்கள் விரிவாக வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமா. நன்றி. உங்களுக்கும் எனது அன்பு வணக்கம் சிவாரமணி. உங்களுடைய பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனால் அதுக்கு உரியவர் நான் இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே நல்லவர்கள் பெரியவர்கள் நமது நூல்கள்ல
சித்தாந்த சாஸ்திரங்கள் உண்டு, மெய்கண்ட சாஸ்திரம் உண்டு, 14 புஸ்தகங்கள். சின்ன புஸ்தகம் தான், ஓ அது உரியோட பார்த்தாலே இப்படி ஒரு புஸ்தகமாகத்தான் இருக்கின்றது. ஓ இதை இல்லாமல் இதை விட ஒரு காவாசி தான் வரும். தமிழ்ல அழகு தமிழ்ல போட்டிருக்கிறார்கள் சுருக்கமாக. அதுகள்ல எடுத்தது இப்படி பொறுக்கிறது தான் சொல்லுகிறேனே தவிர ஒன்றும் என்னுடைய இதல்ல. அடுத்து விஞ்ஞான கருத்துக்கள் அவ்வப்போது பார்த்து இதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிந்த அறிவின்படி விளங்கிக் கொள்வதற்கு அது தேவைப்படுகிறது. நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருந்தீர்கள். இந்த நிகழ்வுகள் அடங்கிக் கொள்ள முடியுமோ தெரியாது, நான் வாசிக்கிறனை கேட்கின்றேன். இந்த நிகழ்வு அடங்கிக் கொள்ள முடியும் என்றால் கேட்கலாம், அல்லது இன்னொரு முறை நாங்கள் அந்த ஜீவசமாதியை பற்றி விரிவாகவும் சொல்லலாம். அடுத்த நேர் இருந்தால் நினைத்துக் கொள்ளலாம். இணைந்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம் திருமாவளவன். வணக்கம் திருமாவளவன். நல்லா இருக்கணும் திருமாவளவன். நான் டாக்டர் 4 years முதல் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப தெரிஞ்ச அந்த 103 ஃபார்முலாவை நான் தேவாரமாகவே பாடமாக்கிட்டேன். அந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு தேவைதானே? அந்த தேவாரமாகவே பாடமாக்கினா ஈஸியா இருந்திருக்குமே. தேவாரத்துல இன்றைக்கு இந்த பாடங்கள்ல சொல்லிக் கொடுக்குற அதே பெயர்ல அதே வடிவில் இல்லை. நாங்கள் அதே 36 தத்துவங்கள் அப்படி வித்தியாசமான பாகுவோட தான் இருக்கின்றது. சிவில கன்செப்ட், டிஃபரெண்ட் நேம்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன். ஃபார்முலாவை ஒரு பாட்டா வச்சிருக்கிறது, தேவாரமா வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு உண்மைதான் திருமாவளவன். எனக்கு சமீபத்திலே நான் இலங்கையில இந்த வைத்திய நூல் இருக்கின்றதானே பிரராசகரம் தன்னுடைய பிரதி ஒன்று கிடைத்தது பார்த்தேன். இந்த சில நோய்க்குறிகள் போட்டிருந்தாங்க. பெல்ஸ் பால்சி என்று நாங்க சொல்லுவோம், முகத்திலே ஒரு பக்கம் இழுக்கிறது, டெம்பரரியா பெல்ஸ் பால்சி, மற்றது காமாலை, மற்றது அந்த அனீமியா, அதெல்லாம் அப்படியே பாட்டுல நோயின் குணங்குறி அப்படியே 15-20 சிம்டம்ஸ் அப்படி ஒரு பாட்டுல சொல்ல. நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள அந்த நேரம் நாங்க மனதால நெச்சு தண்டது இந்த பாட்டு அந்த நேரம் மெடிக்கல் காலேஜ் டேஸ்ல தெரிஞ்சிருந்தா ஒரு கலக்கி இருக்கலாம். சில வேளைகள் இப்படி ஃபார்முலா பாட்டா இருக்கிறது உதவியாகவும் இருக்கும். சொல்லுங்க திருமாவளவன். இல்ல அதான் அவர் கேட்ட கேள்வியோட தான் சார்ந்து வந்தேன். காத்தல் அடுத்த ஒருவர் ஹோமா ஸ்டேட்ல 7 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருக்கிறார். அப்ப அதே நான் அதை என்ன விலை அது இம்முடைய கேள்வியும் அதுதான். 2 பேர் கேட்டுட்டார்கள். இறங்கத்தான் வேணும். முற்பிறப்பு செய்த அவர் இந்த பிறப்புக்கு முதல் அவர் சரியா இருக்கிறார். அது சரியோன்னு மாடு மேயும் இல்லாட்டிக்கு தண்டை பாடல உறைஞ்சி வேணும். அப்ப சிசுவா பிறந்த உடனே சாகிறதுக்கு அது என்ன ஒரு அர்த்தம்? அதுதான் கேள்வி. அது திருமாவளவன் இப்ப எப்படி என்றால் இந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு எடுத்துக்கொண்டுட்டால் பிறகு என்ன பிறந்த ஒண்ணு அந்த பிள்ளை இறக்குது, அது ஏனன்றதுக்கு விளக்கம் அதான் நானும் கேட்கிறேன். இப்ப அதுக்கு நாங்கள் இந்த விளக்கத்தை சொல்றோம், முற்புறப்பில செய்யற வினியன். மற்றவர்கள் என்ன சொல்ல போறார்? ஒரு குழந்தை பிறந்த ஒண்ணு இறக்குது, அல்லது பிறக்கைக்குள்ளேயே எத்தனையோ குறைபாடுகளோட பிறக்குது, ஒரு செடி கண்டு பிறந்த உடனேயே இதன்றது, மற்றது ஒன்று வறுமையான குடும்பத்துல பிறக்குது, ஒன்று அரச குடும்பத்துல பிறக்குது. இது ஏன் எப்படி கடவுள் இருந்து கொண்டு ஏன் இப்படி செய்கின்றார் என்றுதான் கேள்வி. நன்றி திருமாவளவன். நன்றி. வணக்கம். நிகழ்ச்சி நடந்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம் தில்லை யசோதா. வணக்கம் மூவருக்கும். எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கிறோம் ஜெயசோதா, நீங்க எப்படி இருக்கிறீங்க ஜெயசோதா? இருக்கின்றேன். வசிக்கிறேன் டாக்டர் தங்கா. மூவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நான் அங்கா டாக்டர் நிகழ்ச்சி அற்புதம். இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது எங்களை அறியாமலே நாங்க புத்துணர்ச்சி வருகின்றோம். அப்படியா? நுழைகின்றேன். சரி, உங்களோட கேள்வி. சொன்ன வசனத்தில் ஒன்று மட்டும் சொல்கின்றேன். ஆகுகின்ற நண்பர்கள் கிடைத்தால் சந்தோஷமாக நலமாக வாழலாம். அது ஒரு உண்மை என்பதை அழகாக கூறினார். சிறப்பு. அவர் கூறியவற்றிலே நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். எங்கிருந்து படைத்தார் கடவுள், எதிலிருந்து ஆரம்பித்தார் இந்த 2 கேள்விகளும் இதுக்குள் இணையும் என்று நினைக்கின்றேன். இதற்கு பதில் சொன்னால் நான் திருப்தி அடைந்து கொள்கிறேன். நல்லது. நன்றி தில்லை. எங்கிருந்து படைத்தார், எதிலிருந்து ஆரம்பித்தார், எங்க இருந்து தொடங்கினார் என்றதான் கேள்வி. சரி, அடுத்த நேர் வணக்கம். சத்யதாசன். வணக்கம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எப்படி டாக்டர், எப்படி வாத்தியாண்ணா? நலமாக இருக்கிறோம்.
சத்யதாசன். சத்யதாசன் எப்படி இருக்கிறீங்க சத்யதாசன்? இருக்கிறோம் உங்களோட புண்ணியத்துல ராசா. நல்ல அருமையான ஒரு பெயர் சத்யதாசன். உண்மைக்கு அடிமை, உண்மைக்கு அடிமை தாசன். மெய்யுக்கு. சரி சத்யதாசன், உங்களுடைய கேள்வி இருக்கு. நல்லா விளங்கி கொண்டது. இந்த ஆரம்பத்துல இந்த ஆதாம் ஏழாம் 2 பேரை தான் கடவுள் படை. அவர்கள் 2 பேரும் மண்டல பார்த்துட்டு போயிருந்தா நாம இருந்து இப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? உலகத்துல இந்த உயிர்கள், இந்த மனித எல்லாரையும் இந்த 2 பேரு தான் கொண்டு வந்த வேண்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ற நேரத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல கடவுளால சொல்லப்பட்டது, நீங்களே உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல தீப்பங்க வழங்கியாச்சு. காத்தல், படைத்தல், அழித்தல் எல்லாமே மனிதர்களிடையே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த உலகத்தை உருளும் இந்த உலகத்தை மனித குலமாக இருக்கிறது நாம் தான், மனிதர்கள். நாம் இங்கே உள்ள மனிதர்கள் இந்த பெண்களை தொடாமலே எல்லோரும் ஒரு கொஞ்ச காலம் இங்க இருந்தா இங்கே அரசியலும் இருக்காது, தோட்டம் தோப்பும் இருக்காது, மனிதர்களும் இருக்காது. மற்ற கிரகங்கள் போல சுத்தி கொண்டிருக்கு. அப்ப எல்லாமே மனுஷர்களை தங்கி இருக்கிறதாகவும், அந்த சோதோம் கொமோரா என்ற இடத்தை கடவுள் அழித்ததாகவும், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் மனிதர்களாலே இந்த பூமியிலே தாண்டவம் ஆடினது நிமித்தம் அங்கே அவருடைய விரல் மனிதருக்கு எதிராக தோன்றினது என்று நான் நினைத்துக் கொண்டு நாமே இந்த உலகத்தை வழிநடத்த வேணும், பாதுகாக்க வேணும், நல்ல கொள்கைகளை கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கொண்டு அன்பாக விடப்பட்டேன். மீண்டும் தம்பி. நன்றி சத்யதாசன். கிறிஸ்தவ வேதத்தின் அடிப்படையிலே ஆதாம் ஏவாள் அந்த தோட்டம், அதிலே இருந்து அந்த பாவம், அந்த பாவத்தினாலேதான் நாங்கள் மரிக்கின்றோம். நீங்கள் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள், மரிக்கின்றோம் என்றதையும் சொல்லி, இன்றைக்கு நாங்கள் மனுஷன் கையில தான் இருக்குது என்றதையும் சொல்லி சொன்னார். நாங்கள் அந்தக்குரிய கதைகளையும் பார்ப்போம். நல்லது, அதை பற்றியும் யோசித்து பார்க்கிறோம். அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கின்றீர்கள். சரி, அடுத்தவர். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். என்னுடைய முதலாவது கேள்வி, அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, புத்தியோர்மா அமிர்தங்கமய, ஓம் சாந்தி சாந்தி, ஹரி ஓம் தத்சத். அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கமை அழைத்துச் செல்லும் சிவனே, இதிலிருந்து ஒளிக்கமை அழைத்துச் செல்லும் சிவனே, நித்திய மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் எம் சிவனே, இந்த மரணமில்லா பெருவாழ்வு எப்படி பெறுவது? அது இந்த பிறவியில் சாத்தியமா? இது என்னுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, சஞ்சீவிகளாக 7 பேர் இருக்கின்றார்கள். மார்க்கண்டேயர், அஸ்வத்தாமா, விபூஷணன், அகத்தியர், ஆஞ்சநேயர் என்னும் 3. இவர்களைப் போல் நாங்கள் மாற முடியுமா? சஞ்சீவிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் உருவெடுக்க முடியுமா? மூன்றாவது கேள்விக்கு தாவுகின்றேன். merging with God, கடவுளிடம் சேருதல், இதுவே இந்துவின் பிறப்பின் முக்கியத்துவம். ஆனால் சிவலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று நிற்கின்றார்கள், விஷ்ணு லோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று நிற்கின்றார்கள், கிருஷ்ண லோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று நிற்கின்றார்கள். merging with God, is it possible இந்த பிறவியில்? இதுவே என்னுடைய மூன்றாவது கேள்வி. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். மன்னனுடைய இளங்களை கேட்டுக்கொண்டு அடுத்த நேயர். வணக்கம். இணைப்பில் இருக்கின்றீர்கள். சரி, அடுத்தவர். வணக்கம். வணக்கம். ஓ, சொல்லுங்க சிவகுமார். மும்மூர்த்திகளுக்கு வணக்கம். வணக்கம். 3 வணக்கங்கள். அதாவது 3-in-1 டாக்டர் லம்போதரனுக்கும் தொகுத்து தந்த தங்காவுக்கும் அதுக்கு வழி சமைத்து தந்த அதிபர் வசிக்கும் வாழ்த்துக்கள். இந்த ப்ராடக்ட் விற்க வழி கிடைக்க மற்றவே தங்களோட ப்ராடக்டை வித்து போட்டு போய் நம்ம அவைக்கும் வாழ்த்துக்கள். உரையாடல், கலந்துரையாடல் என்பதிலே அது வரும். கருத்துக்கள் பரிமாறப்படுதல், தெளிவு வருதல், உரையாடல், கலந்துரையாடலே தான். என்னுடைய கேள்வி என்னடா டாக்டர், நீங்க அதுவே நீ என்று சொல்லு, இந்த வேதம் சொல்லி இருக்கு, அதை நாங்கள் எப்படி அடைகிறது? இப்ப மழை வருது, மழை வந்தனா அந்த ரோட்டு காலவை 10 கலந்து ஒழுங்கியால வந்து திருப்பி கிணத்தடியில வந்து வாளிக்க வந்து செம்புக்கு வந்து திருப்பி கொண்டு போய் அது திருப்பி அது கடலுக்கு போற மாதிரி.
அப்ப அது சமுத்திரத்துக்கு ஒரு துளி நீர் இருக்கு, ஒரு துளி நீர் இருக்கு, சமுத்திரம் இருக்கு. இப்ப நாங்கள் இந்த கர்மபினியால அங்க போய் இங்க வந்து எல்லா இடம் திருதின்னு திரிஞ்சு இந்த மாயில விழுந்து மாயண்ட ஒன்றை என்ன உண்டா பார்த்து இந்த மாயை கிழித்து திரும்பவும் நாங்கள் இறைவனுடன் திருமணம் செல்லும் செய்யும் காலம் எக்காலம். நன்றி டாக்டர், வணக்கம். இவர் எப்ப நல்லா தான் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். ரூம் போட்டு யோசிச்சிருக்கிறேன். அப்பவே யோசிச்சிருக்கிறார். அந்த நாளையில உங்களுக்கு குன்னங்குடி மஸ்தாபு என்ற ஒரு சித்தர் இருந்தார். அவர் இஸ்லாமிய சூஃபி மரபை சேர்ந்தவர். அவர் எழுதின ஒரு பாடல சொல்லுது, தாயை மனம் உறைந்து நான் கூடி இருக்கின்ற காலம் எக்காலம் கேட்பார். அது பொருளாத கேள்வி. அம்பாளை சக்தியோடு நான் கூடி இருக்கின்ற காலம் எக்காலம். அது மாதிரி இவர் கேட்கிறார் எக்காலம் அப்படி கேட்கிறார். பண்ணணும் அவர் அப்படியான கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாம் என்னோட புது நிகழ்ச்சிக்கு வித்திடுகின்ற மாதிரி இருக்கு. எக்காலம் படி என்றதெல்லாம். சரி, அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் தங்க. வணக்கம் வசியரன். நான் இது சுவந்தி அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? சுவந்தி எப்படி இருக்கிறீங்க? சுவந்தி நல்லா இருக்கிறேன். எந்ததொரு விவகாரமான கேள்வி, நெடுக விவகாரமான கேள்வி தான் சுவந்தி வந்தாலே. என்னன்னு சொன்னா, நாங்கள் சயின்ஸ்ல படிக்க அவைய சொல்லினோம் குரங்குல இருந்துதான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தேன். என்றதான் கேள்வி. ஆனா சில சமயங்கள்ல சொன்ன யாதாமே வாழ்ந்தெல்லாம் சொல்லினோம். அதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு எங்களை இது செய்யறதுக்காண்டி வந்ததா இருக்கலாம் கதைகள். என்ன ஆக்கள் பிளவிடாம இருக்கிறதுக்காண்டி அப்படி கதைகள் வந்திருக்கலாம். அப்படி மற்றது வந்து எந்த உண்மையான கேள்வி என்னன்னு சொன்னா, அது உருமாறும் என்று சொன்ன நீங்க தானே, அப்படி என்றா என்ன? அப்ப செத்தா பிறகு அது வேறையா உருமாறுமா இல்லாட்டி அது ஒடுங்கி விரியும் என்று சொல்லியிருந்தார். சரி, நன்றி, வணக்கம். நன்றி சுவந்தி. சுவந்தியை தொடர்ந்து அடுத்த அன்பு நேயர். வணக்கம். மதிய வாழ்த்துக்கள் மூவருக்கும். எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க மிஸ்யா? நாங்க மிகவும் நலமாக இருக்கிறோம். நன்றிகள், நன்றிகள். உடைய நிகழ்ச்சி வந்தாலே கொண்டாட்டம் தானே. அப்படியா? நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் மகிழ்ச்சி. என்னுடைய பல கேள்விகள் இருக்கிறது. என்னென்ன முதலாவது கேள்வி என்னென்னா, ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரையும் இறைவன் முதலில் படைத்தான் என்ற கோட்பாட்டை டாக்டர் லம்போதன் அவர்கள் மறுக்கிறாரா, அல்லது புல்லாகி ஏற்றுக்கொள்வாரா, அல்லது புல்லாகி பூண்டாகி கணமாகி பேய்களாகி மனிதர்களாகி வந்த அந்த கோட்பாடை ஏற்கிறாரா என்று அதையும் சொல்ல வேண்டும். இன்னொன்று என்னென்று சொன்னா, இந்த கடவுள் வந்து உடல்களையும் இந்த பிரபஞ்சம் இவைகளைத்தான் படைத்தார், ஆன்மாக்களை இந்த உயிர்களை எல்லாம் படைக்கவில்லை என்று ஒரு கருத்து சொல்லி இருந்தார். அப்போ இந்த உயிர்களை யார் படைத்தது? இந்த ஆன்மா அந்த உயிர்களை எல்லாம் அது படைத்தது யார் என்ற ஒரு கேள்வி. உயிர் இல்லாட்டி ஆன்மாக்கள். அடுத்தது என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, படைப்புக்குரிய கடவுள் பிரம்மா என்று அறிந்தோம். ஆனா தட்சனும் இந்த உலகில் தட்சன் வந்து ஒரு மனிதராக இருந்தார். அவரும் படைப்புகளை செய்ததாக புராண கதைகள் சொல்கிறது. இப்படி பல பேர் சொல்லப்படுகிறது. ஏன் ஏக இறைவனான ஏதோ உங்களோட பேர்ல சிவபெருமான் என்று வைத்துக் கொண்டால் அவரால் அதை செய்ய முடியாதா, ஏன் ஒவ்வொருக்கள் என்ற அந்த கேள்வியும். இன்னும் ஒரு விவகாரமான கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்கள் சொல்கிறோம் எல்லாவற்றையும் படைத்த இறைவன் ஏக இறைவனான அல்லாஹ் என்றுதான் நாங்க நம்புகிறோம். அப்ப அந்த அல்லாவை நீங்கள் வேறு பேர் எந்த பேர் இருந்தாலும் கடவுள் ஒன்றுதான் என்று சொல்ற நீங்கள் அந்த அல்லாவை ஏற்றுக்கொள்வீர்களா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மற்ற கடவுள்களை, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்வி. அருமையான கேள்வி. அதுல பல விஷயம் இருக்கு. அதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்வியை முன்வைத்து விடைபெறுகிறேன். ஆழமாக கொஞ்சம் விவகாரமா தான் இருக்குது. வணக்கம் ஆண்டன். ஆண்டன் வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் தங்கா. வணக்கம் வசியன். வணக்கம். சொல்லுங்க ஆண்டன், எப்படி இருக்கிறீங்க? ஆண்டன் இருக்கிறோம் சுகமா, நன்றி. சரி, ஆண்டன் கேள்வி. போன கிழமை நான் ஒரு அந்த வசனத்தை கேட்டிருந்தார் டாக்டர் ஐயா. இரவா இன்பத்தில் எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று நான் சொன்ன பொழுது அவர் கேட்டிருந்தார்,
எங்கே இருக்குதுண்டு அது சைவ சித்தாந்தத்துல போற்றிப்பவருடைய 69வது பாடல். போற்றிப்பவருடைய 69 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது புராண கதைகள் வரலாற்றுல கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலங்கள் எழுதப்பட்டது என்றுதான் நாங்க படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக வேதத்துல சொல்லியிருக்கிறது, இந்த உலகத்தை தவிர வேற ஒரு இடத்திலையும் உயிரினங்கள் இல்லை. தேவன் உயிரினத்தை உலகத்துல மட்டுமே படைத்தார். அப்ப இந்த சயின்ஸ் விஞ்ஞானிகள் எல்லாரும் வீணா காசை செலவழித்து தேடுகிறார்கள். ஆனா வேதத்தின்படி அல்லது வேதம் பொய்யா இருக்கும். வேதத்தின்படி உயிரினங்களை உலகத்துல மட்டும்தான் படைத்தார். அதாவது நீங்கள் உலகம் என்று சொல்றது பூமியை தானே சொல்றீங்க? பூமியை மட்டும்தான். அடுத்ததாக பூமியை விட உலகம் உருண்டையின் மேல் வீட்டிருக்கிறார் என்று ஜோபுல நாங்கள் படிக்கிறோம். ஜோபு தான் முதலாவது ஆதியாமத்தை கிட்டதாக எழுதப்பட்ட பழைய புத்தகம். அதிலேயே உலகம் உருண்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது நட்சத்திரங்கள் இருக்கிறது, உலகங்கள் இருக்கிறது என்று வேதத்துல இருக்கிறது. புராண கதைகள்ல அது பின்பற்ற காலங்கள்ல வந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக மற்றது கடவுள் குருவா வரமாட்டார் என்று சைவம் சொல்லுகிறது என்று நீங்கள் சொல்லி இருந்தீர்கள். ஆனா சைவ சித்தாந்தம் முழுக்க சொல்லுகிறது. ஆனா நேரம் கிடைக்காது. நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடலுக்கு உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கிறேன். இப்பொழுது ஒரு முதலாவது போனக்கிழமை கேட்டதுதான், இரவா இன்பத்தில் எம்மை இருத்தல் வேண்டி நித்திய வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு போறதுக்காக வேண்டி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாத முதல்வனாகிய சிவன் பிறந்தான். அதான் சுத்த சிவன் பிறந்தான் என்று திருமந்திரத்துல திருமுருகர் படிக்கிறார். அதுகளெல்லாம் பிறகு பார்ப்போம். இப்படி இந்த பாட்டுக்கு எனக்கு விளக்கம் வேணும், தயவு செய்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். நன்றி. என்ற கேள்வியை எடுத்துக் கொள்ளுவோம். அடுத்த இணைப்பில இருக்கக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வணக்கம். சந்திரலீலாம்மா. அன்பு வணக்கம். செல்ல குட்டிகளுக்கு அன்பான முத்தங்கள் செல்லங்கள். நன்றி. தங்கா வழி எல்லாருக்கும் அம்மா அன்பு முத்தங்களும். சில கேள்வியில் கடவுளே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களால் என்றால் அவரே மனிதராக வரக்கூடாது. கேள்வி. சரி, அதை பற்றி நாங்கள் பார்த்துக் கொள்வோம். சந்திரலீலாம்மா, கடவுள் ஏன் மனிதராக வரக்கூடாது என்றது அவற்ற கேள்வி. சரி, அதை பார்க்கலாம். அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் மூவருக்கும். நீங்கள் யார் பேசுகின்றீங்க? நான் புஷ்பராணி. புஷ்பராணியா? அப்படி இருக்கிறீங்க புஷ்பராணி? நிலைமை இருக்கிறோம், சந்தோஷம். எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது, இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம். கேளுங்க. நான் மனதில் வைத்திருக்க கஷ்டமா இருக்கு, அதை கேட்டு விடுவோம். கேட்டால் எல்லோருக்கும் ஒரு விடை கிடைக்கும். வச்சிருக்கப்படாது, அப்படியே விட்டுறோம். ஆமாம். இப்ப நாங்கள் எங்கள் தாய் தந்தையை இறந்தவுடன் அவர்கள் நாங்கள் நிற்கின்றோம், அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் என்று. இப்போ நாங்கள் இறைவனுக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி அவர்களுக்கு தீபம் ஏற்றும் போது அவர்களின் படங்களையும் இந்த இறைவனுடைய எங்கள் இந்த படங்களோட சேர்த்து நாங்கள் வைத்து கும்பிடலாம் என்று ஒரு கேள்வி. சரி, அதே மாதிரி அந்த கேள்விக்கும் நாங்கள் பார்ப்போம் பதிலை. இன்னும் ஒரு கேள்வி. இப்போ இது என்னுடைய பிள்ளைகள் நிறைய, எனக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்னிடம் கேட்டாங்க. எனக்கு இதற்கான பதில் என்னால் சொல்ல முடியவில்லை. டாக்டர் ராமபோதரன் அவர்களிடம் சில வேளை எதிர்பார்க்கின்றேன். சரி, என்ன கேள்வி? அப்போது அதாவது கிறிஸ்தவர்கள் பைபிளை வைத்து வணங்குகிறார்கள். எதற்கும் அதைத்தான் சத்தியங்களும் கூட பைபிளை கொண்டு சத்தியம் என்று சொல்லிக்குள்ள கேட்பார்கள். இஸ்லாமியர்கள் இந்த குர்ஆனை வச்சு அவர்கள் இந்த நம்பிக்கை. எங்களுக்கு எந்த ஒரு புத்தகத்தை நாங்கள் பகவத்கீதை வரப்போகுது. சரி, அதுக்கும் சரியான பதில் வரும் புஷ்பராணி. என்ன ஒரு கேள்வி அது, நாங்கள் போமொழி நிரப்பும் போது இந்து என்ன சமயம் இந்து சமயம் என்று எழுதுகிறோம். ஆனால் நாங்கள் சைவர்கள். இதற்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இவர்கள் சொல்லி இருப்பார்களோ தெரியாமல் நான் கேட்கவில்லை.
நேரம் இருந்தாலும் இருக்கா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தே இருக்கா கூறுவார்கள். சரி புஷ்பராணி, அதற்குரிய நன்றி 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 புஷ்பராணி, அதற்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் வணக்கம். நிர்மலா. நிர்மலா, மூவருக்கும் வணக்கம். நலமா இருக்கின்றீங்களா? நல்லா இருக்கு. நன்றி. வாழ்த்துக்கள் டாக்டர் அவர்களுக்கு. என்னிடம் 2 கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று இந்த பிள்ளைகள் ஊனமாக பிறப்பது பாதிக்கப்படுவதை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுல வேதம் பைபிளில சொல்லப்பட்டிருக்குது, இவன் இப்படி பிறப்பது இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் மகிமை விளங்கும் பொருட்டுத்தான் இந்த பிள்ளைப்படி இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது இதை பற்றி வேறு ஏதாவது மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? அடுத்தது, இறைவன் பாவத்தின் மீது வெறுப்பு கொண்டு அழித்தார் 2 இடங்களை நெருப்பு மழை பெய்து என்று வேதம் சொல்கிறது பைபிள்ல. ஆமா. அதை போன்று வேற மார்க்கத்திலும் இப்படியான தீர்ப்புகளை இறைவன் கொடுத்தார் என்று இருக்கின்றதா என்று அறிய விரும்புகின்றேன். சரி, அந்த கேள்வியையும் பார்த்து கொள்வோம். மிக நன்றி நீங்கள் இந்த இணைப்பில் இணைந்து கொண்டதற்கு. அடுத்த அன்பு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மகாலட்சுமி அம்மா. மகாலட்சுமி அம்மா, மூவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. நான் கேட்கிறது, நான் அறிய நான் என்ன பாவம் செய்தேன் என்று யோசித்து கவலைப்படுறேன், நோயாக வாழ்வேன். இது பற்றியும் விளக்கத்தை சொல்லுவோம். டாக்டர் சொல்லுவார். சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. நான் அதைத்தான் கேட்கிறேன், ஏன் எனக்கு இந்த துன்பம் வருவான். நான் அறிய செய்யலையே, அறியாமல் செய்யணும் எனக்கு தெரியும். சரி, மகாலட்சுமி அம்மாவினுடைய கேள்வியும் அது நல்ல கேள்வியா இருக்கிறது. நன்றி. அடுத்த அன்பு நேர இழைப்போம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் ரிஷி கலைக்கிறேன். ரிஷி. ஆம், கேளுங்க ரிஷி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், இந்த வானொலியில இந்து சமயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கு அவர் இனத்தவர்கள், அதாவது முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் கூட எங்களை சமயத்தை பற்றி அவர்கள் சமய புலவர்களிடம் கேட்கலாம் தானே இந்த கேள்வியில? அவர்களுடைய சமயத்தவர்களும் வரும்போது அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், எல்லோருமே கேள்வி கேட்கின்றார்கள். எமது சமயத்தை பற்றி கதைக்கின்ற, எனக்கு தெரிந்த சமயம் என்னுடைய சமயத்தை பற்றி கதைத்தாலும் நாங்க மற்ற பல் சமயங்களின் ஊடாக நாங்கள் கதைக்கின்றோம். மற்ற சமய சகோதரர்களின் ஊடாக மற்ற சமயங்களை மதித்து நாங்கள் அவர்களுடன் உரையாடுகின்றோம். இது ஒரு கலந்துரையாடல். புதுமைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம், வேறுபாடுகளை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அவ்வளவுதான். மட்டுமே. நன்றி. நன்றி ரிஷி. நன்றி ரிஷி. நன்றி ரிஷி, உங்களோட கேள்விக்கு நன்றி. நிகழ்ச்சி நடந்திருக்க மாட்டேன். வணக்கம் லீலா, திருமதி லீலா. லீலா. வணக்கம் வசீரா. வணக்கம். லீலா, வானொலி பற்றி சத்தத்தை அந்த ரேடியோ கொஞ்சம் குறைச்சு. நான் கேள்வி கேட்க வரையில, அவர் சரியான ஒரு அறிவுள்ள டாக்டர். அவருடைய கதைகளை கேட்க எனக்கு விருப்பம். இவ்வளவு பேருக்கும் அவருக்கு ஆண்டவன் அறிவு கொடுக்கணும், பதில் சொல்றதுக்கு நான் வாழ்த்துறேன். நான் சைவத்தை விரும்புறேன். நன்றி லீலா, நன்றி நன்றி, மிக மிக நன்றி. நன்றி, மிக மிக நன்றி லீலா உங்களுக்கு. சரி, நீ பதில்களுக்கு செல்லலாம். நேயர்களே, நீங்கள் இறையுடன் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதிலே கடவுள் சித்தமானால் படைத்தார், காத்தார், அழித்தார் என்று எல்லாம் சொல்லப்படுகின்றது. இது எப்படி என்றதை பற்றித்தான் இன்று நாங்கள் இவ்வளவு நேரமும் பேசிக் கொண்டிருந்தோம். நேயர்களும் கேள்வி கேட்டிருந்தார்கள் பல தரப்பிலே. அவர்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் இப்பொழுது ஒன்று ஒன்றாக வர இருக்கின்றது. அதுக்கு முன்னே இன்னொருவர் இணைந்திருக்க, அவரை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு நேயர்
நிறைவாக இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சரோஜா தேவி. வணக்கம். ஆமாம், இனிய மதிய வணக்கம் மூவருக்கும். சரோஜா வணக்கம். வணக்கம். ஆமாம், உங்களுக்கு டாக்டருக்கும் வணக்கம். ஆமாம், நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், அவன் இப்ப லீலா சொன்ன மாதிரி எல்லோரும் கேட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் அழகாக பதில் கூறுவீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் கேட்கிற கேள்வி, இப்ப படைத்தல் அன்னைக்கு ஒரே குடும்பத்துல பிள்ளைகள் பிறக்கின்றனர். அதிலேயே அந்த வித்தியாசமாக பிறக்கின்றனர். ஒரு பிள்ளை வெள்ளையா இருக்கும், ஒரு பிள்ளை கருப்பாக இருக்கும், ஒருவர் உயரமா இருப்பார், ஒருவர் கட்டையா இருப்பார். அப்படி அந்த வெவ்வேறு குணங்களோட பிறக்கின்றனர். இவ்வாறு விளங்குவதற்கு காரணம் என்ன காரணம் என்று சரோஜா தேவி கேட்கிறார். ஆமாம், என்ன காரணம் என்று கேட்கிறேன். கடவுள் தான் படித்தாரான்றதுதான் உங்களுடைய கேள்வி. அதுதான் வெளிப்படையான கேள்வி. கேள்வியை சொல்லுங்கள். வேறு விதமாக இப்ப ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துல விதம் விதமாக பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒரு பிள்ளை கருப்பு, ஒரு பிள்ளை வெள்ளை, ஒரு பிள்ளை கட்டை, ஒரு பிள்ளை உயரம். எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம். இப்ப மத்தியானம் இங்க இருந்து வீட்டுக்கு சாப்பிட போய் எல்லாம் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடுவோம். ஒன்று உரைப்பாக இருக்கும், ஒன்று துவர்ப்பாக புளிப்பாக இருக்கும். அப்ப கொஞ்சம் உரைப்பு கப்பு அது அரசு வயல எங்களுக்கு அதுவும் இருக்குது இல்லையா? அப்ப இப்படி எல்லாமே இனிப்பா இருக்கணும் என்றால் எப்படி இருக்கு? ஆகவே கடவுள் அப்படித்தான் வைத்திருக்கின்றார். அப்பதான் வாழ்க்கை சுவையாக உணவை போல. சரி, நன்றி சரோஜா தேவி. அதற்கான பதில்களை நாங்களும் எடுத்து வருவோம். இத்தோடு நேருடைய கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். நன்றி. இன்றைக்கு நேயர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அதாவது நாங்கள் கேள்விகளை தொடக்கத்தில் இருந்து சென்று போவோம். இந்த படைப்புகளை பற்றிய கேள்விகள் பெரும்பாலும் சில கேள்விகள் வந்திருக்கின்றன. அதை எடுத்துக்கொண்டு அங்காலே போகலாம். முதலாவதாக சிவாரமணி அவர்கள் சீவ சமாதி என்றால் என்ன, வைத்தியத்திலே அதை எப்படி சொல்லுவீர்கள்? சைவத்திலே இதற்குரிய அருமையான விளக்கம் இருக்கின்றது. பஞ்ச அவஸ்தை, 5 அவஸ்தைகளிலே நின்று, 5 நிலைகளிலே நின்று நாங்கள் இந்த உலகிலே அறிகின்றோம் என்று. இப்போது நான் உரையாடி கொண்டிருக்கிறேன், தங்கா உரையாடி கொண்டிருக்கின்றார், வசி பார்த்து கொண்டிருக்கிறார், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாங்கள் விழிப்பு அல்லது நனவு நிலையிலே இருக்கிறோம். ஜாக்கிரத அவஸ்தான்னு சொல்லுவோம். ஜாக்கிரதண்டா விழிப்பு, ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுவோம். அப்ப இந்த விழிப்பு நிலையிலே நாங்கள் நிற்கின்றோம். சைவ சித்தாந்தத்தின் படி இந்த உடலிலே எங்கே இந்த உயிர் இருக்கின்றது? வைத்திய சாஸ்திரத்துல நான் படிச்சிருக்கின்றேன். இன்னொரு மெடிக்கல் காலேஜிலேயும் சொல்லித்தாரையில உடல்ல எங்க உயிர் இருக்கின்றது தெரியாது. எங்க எதால வந்தன்னு தெரியாது, போகுதுன்னு தெரியாது, எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஆனா உயிரை காக்கின்றோம். ரிசசிட்டேஷன் கூட கார்டியோ ரிசசிட்டேஷன் செய்து போனவரை கூட இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி எழுப்பினது உண்டு. ஆனால் இந்த உயிர் உடல்ல எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப அதுக்கு சமயத்திலேதான் நாங்கள் வர வேண்டும். ஏனென்றால் வருகின்ற பொழுது இந்த உயிர் இந்த விழிப்பு நிலையிலே உடல்ல எங்க இருக்கின்றால் அது எல்லா இடம் இறைவன் எல்லா இடமும் இருக்கிற மாதிரி இடத்துல இருக்குது. ஆனா இறைவனுக்கு அந்த எங்களோட ஸ்பெஷல் ஸ்பாட்ஸ் இருக்குது வேண்டிய. இப்போது விழிப்பு நிலையில நெட்டி பொட்டுல உயிர் இருக்குது. விழிப்பு நிலையில உயிர் நெற்றி பொட்டுல நின்று தொலைப்படுகின்றது. சாக்கிரம் 35 முதலினில் என்று சிவஞான சித்தியார் சொல்லும். அதாவது நெற்றி பொட்டிலே நின்று தொலைப்படுகின்றது. 35 கண் பாக்குது, காது கேக்குது, மூக்கு முகருது, நான் சுவைக்குது, அதோட கையாடுது, கால் நடக்குது, வாய் பேசுது, மனம் சிந்திக்குது, புத்தி நிச்சயிக்குது, சித்தம் ஆள் மனதில இருந்து எடுத்து கொடுக்குது, அகங்காரம் போட இடக்கிட தலைய காட்டுது. மற்றது பிராணங்கள் எல்லாம் நடக்குது. ரத்தோட்டம் ஓடுது, மூச்சு நடக்குது, கிட்னி வேலை செய்யுது, எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. பிராணன்றது வைட்டல்ஸ். 35 அருவிகரணங்கள் அதளவும் வேலை செய்து கொண்டிருக்க உயிர் நெட்டி போட்டுல நிக்குது. இதுக்காகத்தான் நாங்க நெட்டியில திருநீறு பூசுறது, நெட்டியில பொட்டு வைக்கிறது. ஏன்னா அங்கதான் உயிர் விழிப்பு நிலையில இருக்கிறார். மித்ரோலைக்க பொட்டு வைக்கிறீங்களா தானே? இல்ல வைக்கிறது. ஏன் அங்க வைக்கிறோம் என்றால் உயிருக்கு வைக்கிறோம் என்று யோசிக்கிறது இல்ல. உயிருக்குள்ளே ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறான். அவருக்கு தான் அந்த எப்படி இந்த உடம்பு உயிர் இல்லாம இயங்காது, உயிரும் இறைவன் இல்லாம இயங்காது, இறைவன் இல்லாம உயிர் இல்லை, அதோட தான் இருக்கிறார். நெஞ்சில் நீங்காதான் தாள் ஒரு நாளை நீங்க மாட்டார். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் அதற்கு பெயர் பிரேதம் அல்லது சவம். ஆனால் உயிரை விட்டு இறைவன் பிரிவதே இல்லை. அதனுடைய அவனுக்கு பெயர் பிரான். அப்ப இந்த இதுல அப்ப அங்க இருக்கிற இறைவனுக்கு பொட்டு பூ வைக்கிறேன்னு சொன்னா நெத்தியில தான் வைக்கணும்.
அதான் நாங்க கன்னத்துல வைக்கிறது, நாடியில வைக்கிறத விட்டுட்டு நெற்றி பொட்டுல வைக்கிறது. சாக்கிரம் 35 முதலினில். அடுத்தது என்ன நடக்கும்? நாங்கள் உறங்க போகணும். உறங்க போங்க, உடனே உறக்கம் வராது, கொஞ்சம் கனவு வரும். கனவு நிலையில சில விஷயங்கள் செயல்படுவதில்லை. இப்ப கை கால் நடக்கிறது, அந்த அதெல்லாம் இருக்கு. 10 விஷயம் 25 விஷயங்கள் தொழிற்படும். உயிர் வந்து கண்டம் களத்து அங்க இருக்குது கனவு நிலையில. அடுத்தது கனவையும் கடந்து ஆழ்ந்த உறக்கம். கனவும் இல்லை, அடிச்சு போட்ட மாதிரி உறங்குறோன்னு சொல்லுவாங்க. இந்த எங்க இருக்கிறன்னு தெரியாது, உறங்குறதுன்னு தெரியாது, தெரியாத அந்த தூக்கம் தானே. அதுக்கு சொல்லுவாங்க நான் REM ஸ்லீப்னு சொல்லுவோம். கனவு நிலையில கண் மடல் துடிக்கும், ரேபிட் ஐ மூவ்மெண்ட். அது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். ஆழ்ந்த உறக்கத்துல அது இருக்காது, அங்க போகும். அந்த நிலையில போயிருக்கும் பொழுது அங்க வந்து ஆக உயிர் இருக்கும், உயிர் இருக்கிறது. மற்றது உயிர் அந்த புலன்கிற உயிர் இருக்குது. சித்தம் என்கிற கான்ஷியஸ் அங்க இருக்குது. அதே நேரம் அதனுடைய பிராணன் இருக்குது. பிராணன் என்றா வைட்டல்ஸ், அதாவது அந்த நிலையிலையும் நித்திரையிலையும் மூச்சு ஓடுது, ரத்தோட்டம் ஓடுது, கிட்னி வேலை செய்யுது, எல்லா இயக்கங்கள் பிராணன் எல்லாம் நடக்குது. இந்த 3 நிலைகளும் தான் எங்களுக்கு தெரியும். இதை விட 4வது ஒரு நிலையை சொல்லுவார்கள் துரியம். துரியமா 4வது அவஸ்தை துரியம், அப்பாற்பட்ட. அப்ப இந்த அதை பற்றி வாழ்வையார் எல்லாம் சொல்லுது யோக நிலையில 4வது நிலையில உயிர் வந்து நாபிஸ்தானத்துல வரும். நாபிஸ்தானத்துல வரும் பொழுது தனியா அதுக்கு அந்த சித்தமும் அங்க தொழிற்படாது, கான்சியஸும் இல்லை. அதுக்கும் விட்டு உயிர் பிராணன் அந்த வைட்டல்ஸ் மட்டும் இருக்கு. அதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கு, துரிய அதீதம். துரியத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை, மூலாதாரம் வந்து கீழே வந்துடும். புறப்புறுப்புக்கும் குதத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில வந்து நிற்கும். அங்க இருக்கே உயிர் மட்டும் இருக்கும், ஆனா அந்த வைட்டல்ஸ் இருக்காது. மூச்சு இல்லை, ரத்தோட்டம் இல்லை, கிட்னி ஃபங்க்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா உடம்பை விட்டு உயிர் போயிட்டு உண்டா இல்லை. அப்ப இந்த நிலை மருத்துவத்திலே வந்து நாங்கள் டெத் சர்டிஃபை பண்ணுவோம். ஏன்னா நாங்க வைட்டல்ஸ் தானே பாக்குறது, பிராணன் தொலைப்படுகுதா, ரத்தோட்டம் இருக்குதா, ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வேலை செய்யுதா, அதை பார்த்துட்டு அது இல்லாட்டிக்கு சர்டிஃபை பண்ணுவோம். ஆனால் உடம்புலே உயிர் நீங்கவில்லை, இருக்குது. இதைத்தான் சமாதி. இது வந்து சுருக்கமான ஒரு விளக்கம். சமாதி இது மட்டும் எடுக்கப்படாது. நான் வானொலியில சொல்றேன்னா இவ்வளவு சுருக்கமா தான் சொல்லலாம் சமாதி. அப்ப அந்த உடலை எரிக்காமல் அறிந்தவர்கள் புதைப்பார்கள். ஏனென்றால் இது உயிர் இன்னும் இருக்குதானே. அப்ப அந்த இடத்துல இருந்து கொண்டு அதனுடைய சாநித்தியம், அந்த அருள் இருக்கும்ன்றதுக்காக இதான் குருமார் ஞானிகளுடனே புதைக்க வேண்டும். இதை பற்றி திருமந்திரத்திலேயே இருக்கு, புதைத்த ஞானிகளுடைய புதைக்க வேண்டும், எரிக்க கூடாதுன்னு இருக்கு. இது அந்த வளமை. அப்ப இதுதான் இந்த இது. ஆனா மருத்துவத்துல இதை சொல்ல முடியாது. இப்ப கேள்வி என்னடா, இதுக்கு இடையிலும் கொஞ்சம் இருக்குது. இப்ப நாங்கள் விழிப்பு நிலையில நெற்றியில இருக்குது, கனவு நிலையில இங்கே இருக்குது, மற்றது ஆழ்ந்த உறக்க நிலை அங்கே இருக்கு, இடையில கொஞ்சம் இருக்கு. இந்த போத நிலை இருக்குது உண்டு, அது உண்டு, அது நிற்கும். அடுத்தது உண்டு இந்த கனவில் விளம்பி நடக்கிறவ இருக்கணும், கதைக்கிறவ இருக்கணும், அது 2க்கும் இடையில அங்காணிப்பேன். விளங்குதானே சொல்ல. இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தவரை தட்டி எழுப்பலாம், ஆனா கோமால இருக்கிற தட்டி எழுப்ப எழுமோ முடியாது. அதுக்கும் கீழே அங்கால. இதுதான் இந்த கான்ஷியஸ் ஸ்டேட்ஸ். இது பத்தி பிரம்மசூத்திரத்துல சங்கராச்சாரியோட பாஷ்யத்திலயும் இருக்குது, சிவஞான பதத்துல இருக்குது. 5 அவஸ்தைகள், இந்த ஆன்மா வந்து 5 அவஸ்தைகள். இந்த இதுல இப்படி இந்த கீழே வரைக்கும் இந்த உயிர் இது கீழே வந்தது சிறுவேளை மேலையும் போகும். சமாதி கூட்டிட்டு பிறகு மேல வாரது இருக்குது, மேல வாரது. இது எப்படி கண்டா ஒரு அரசன், நடுவாச்சுல ஒரு அரசன் வெளியில இருந்து பவனிக்கு வாரார், ஒட்டால இருந்து வாராருண்டா அவருடைய பாதுகாப்பு, செக்ரட்டரிஸ், மற்ற மினிஸ்டர்ஸ், அவன் செக்ரட்டரிஸ், கொஞ்சம் MP மாதிரி எல்லாரும் சேர்ந்துதான் வருவினமே இங்க வரையும். திருப்பி போகும் பொழுது கொஞ்சம் பேர் போக மாட்டேன் இல்லையா, கொஞ்சம் இங்க பார்லிமெண்ட் எம்பஸோட வந்து அவ இங்க நிறுவனம் ஒட்டாவாக போயிட்டார். ஒட்டா போறோம்னா அங்க மினிஸ்டர்ஸும் அங்கங்க போயிடுவீங்க. வீட்டை போறார், பாதுகாப்பு அதிகாரிகள் செக்ரட்டரிஸும் விட்டுட்டு விடும். அப்புறம் வீட்டை போறார், பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து வாசல் வரைக்கும் போவிடும். அவர் வீட்டுக்கு பெட்ரூமுக்கு போய் அவர் யாரோட தான் போவார். திருப்பி வெளியில வந்த உடனே செக்ரட்டரி, அதுக்கு அங்கால வந்தோடனே மற்ற மினிஸ்டர், அதுக்கு அங்கால. அது எப்படி அரசன்
இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல போய் நின்று வந்த மாதிரி இப்படி போய் வருகின்றது. சிவஞான சித்தியார்ல இந்த பாடல் இருக்குது. அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கும் ஜீவ சமாதி என்ற ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் எங்களுக்கு இருக்கு. எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் தானே டாக்டர்? ஆழ்ந்த உறக்கம் தான் மரணத்துக்கு சமனா எடுத்துக்கொள்ளலாம். ஆழ்ந்த உறக்கத்தை சொல்லுவார்கள், மரணத்துக்கு சமன்னு சொல்லாது, மரணத்தில் எழும்ப இயலாது. ஆழ்ந்த உறக்கத்துல உறக்க நிலையில் ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஆழ்ந்த உறக்கத்தை பற்றி பல பேர் நன்றாக ஆராய்ச்சிருக்கிறார். ஆழ்ந்த உறக்க நிலை முத்திக்கு கிட்டவன்னு சொல்லுகிறாரு. என்ன சந்தோஷம் இல்லை, ஒன்றும் இல்லை, நிம்மதியா தூங்கினு இருக்குதா சொல்லுகிறார்கள். அப்ப ஆழ்ந்த உறக்கிறதையே பலதுக்கு ஒப்பிடுகிறார்கள். ஆனால் அது முத்தி நிலையும் அல்ல. அது சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன, முட்டைக்கு இருக்கிற கருவுக்கும் முத்தி தான், அதுவும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அது முளைக்காத வித்தும் முத்தி தானே. கேட்பினம் அதெல்லாம் கேட்ட கேள்வி எல்லாம் கேட்பாரு. கேள்வி அங்கேயே இருக்கு. அப்ப முட்டைக்கு இருக்கிற குஞ்சு, வித்துக்கு இருக்கிற மரம், அதெல்லாம் முத்தி உடஞ்சிட்டுதுன்னு கேட்கணும் தானே. அப்ப அது முத்தி அல்ல, கலங்கத்தன அது அல்ல. இது அறிவியலோட சேர்ந்து அந்த ஆன்மீக நிதியை விளக்குறதுக்கு அது உண்டு. அது சாக்கிரம் 35 நுதலினில் என்ற பாடல்ல சிவஞான சித்தியார்ல அழகாக இதை சொல்லி இருக்கு, அப்படியே வர்ணிச்சிருக்கு. இது மற்ற இடங்கள்லயும் அது இருக்குது. ஆனா இது அழகாக 223ஆம் பாடல்ல சொல்லப்படுகிறது. சாக்கிரம் 35 நுதலினில் என்று போட்டு அங்கால அடுத்தது சொல்லி கொண்டு போவார் அவர்கள். 223 எடுத்தால் சாக்கிரம் என்றது விழிப்பு நிலையில அவருக்கு இந்த 35 கருவிகளோட அவர் தொழிற்படுகின்றார். பிறகு அதுக்கு அங்கால உறக்க நிலையில அவர் 25 கருவிகளோட, அது கனவு நிலையில 25 கருவிகளோடு தொழிற்படுகின்றார். பிறகு அங்கால 3 கருவிகளோடு தொழிற்படுகின்றார். இவ்வாறெல்லாம் விளக்கமாக அந்த பாடல் சொல்லுகின்றது. விருப்பமானவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது 223ஆம் பாடல், சிவஞான சித்தியார் சுபக்கம். சாக்கிரம் 35 முதலில் கனவுதனில் ஆக்கிய 25 களத்தினில், களம் என்றது கண்டம். சுளுனை 3 நீக்கிய இதயந்தன்னை. சுளுனை என்றது ஆழ்ந்த உறக்கம், சுழத்தி, அது இதயத்தான் நெஞ்சில. துரியத்தில் 2 நாவி, 2 அந்த ஆன்மாக ஆகிய புருஷனும் மற்றது பிராணன் என்கிற வைட்டல்ஸ், அது மட்டும்தான் நாபியில நிக்குது. நோக்கிய தெரியாதன் நுவலின் மூலத்தின் ஒன்றே, மூலாதாரத்துல தனித்து நிற்கும். இது எப்படி இருக்குமெண்டா, இந்த மன்னன் மாதிரி பார்கொடு பவனி போதும் பார் மன்னன் புகும்போது இல்லில். பெரிய பவனியில போன மன்னன் திருப்பி வீட்டுக்கு வாரார். பார் கொடு பவனி போகும் மன்னன் பார் மன்னன் புகும்போது இல்லில். வீட்டுக்கு போகும்போது கடைதோறும் விட்டு எல்லாத்தையும் ஒவ்வொண்டா விட்டுட்டு காவலும் விட்டு, கடைசியில காவலையும் விட்டுட்டு பின்னர் அடைதரும் அந்த புறத்தினில், அதுக்கு அந்த புறத்துக்கு தனியத்தான் போவார். அதுபோல் ஆன்மா உடனிலில் அஞ்சவத்தை உறும் உயிர் காவலாக. அஞ்சு அவத்தை அப்படியே வரும் என்று சொல்லி அழகாக சொல்லப்படும். அடுத்ததாக திருமாவளவன் கேட்டதும் இதே விதமான கேள்வி வருந்த, இதை பற்றியும் கேட்டார். அடுத்ததாக கேட்டார், இந்த புறந்தோண்ணி இறக்குறது, கோமா ஸ்டேஜை பற்றி கேட்டார். கோமா ஸ்டேஜ் சொல்லிட்ட ஏற்கனவே. அடுத்தது இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட், கோமா ஸ்டேஜ், மற்றது கனவில எழும்பி நடக்கிறது, அந்த இதுகள்லாம் இதுக்கு இடப்பட்டதா வரும். பிறந்த உடனேயே இறப்பது, சிலது இறக்குது என்று சொல்லி அதுக்கு அழகாக சொல்லி, கருவினில் அழிவதாயும், கருவிலேயே சிலது இறந்துடும், கழிந்துடாத அழிவதாயும், பிறக்கிறதுக்கு முந்தையே சிலது இறந்துதான் பிறக்கும். முதலாவது மிஸ்கேரியேஜ், இரண்டாவது ஸ்டில் பர்த், மற்றது உருவமாய் அழிவதாயும், பிறந்த பிறகு இறக்குறது. மற்றது பரிணமித் அழிவதாயும், பெருசா வந்து பாலனாய் அழிவதாயும், குழந்தை பிள்ளையா தருணனாய் அழிவதாயும், நல்ல தருணத்துல வளர்ந்து படிச்சு கல்யாணம் கட்டி நேரம் உழைக்கிற நேரம், நல்ல பருவ வயது, இப்பதான் இளங்குடும்பம், அப்படி எல்லாம் இருக்கு. தான் நரைத்து அழுவதாயும், வயசு எங்கட வயசு வந்துட்டுது, நிறை வந்துட்டு என்றால் அங்கால வயசு வந்துட்டு அர்த்தம். தான் நரைத்து உருவமே அழிவே ஆனால் உள்ள போதே பார் உய்ய. இந்த உடம்பு அழிவுண்டா இருக்கிற பொழுதே உயிரை வழிய பார்க்க வேண்டும். அப்ப அவருடைய பிறந்த வயசு எங்க தீர்மானிக்கப்படுகிறது? பிறந்த பொழுதே இறக்குறாரு என்று சொன்னால், பேரிளவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்னும் 6 முன் கருவுட்பட்டது. முன் கருவுட்பட்டது பேரு. இந்த பிறவையில என்னென்ன பிறப்போகின்றார், இளவு என்னென்னத்தை இழக்கப் போகின்றேன், இன்பம் என்னென்னத்தை அனுபவிக்க போகிறேன், பிணி என்னென்ன வருத்தங்கள் வரப்போகுது, மூப்பு எப்படி வயசு போக போகுது. சில பேர் தங்கா பார்த்தா இப்போ சின்ன பையன் மாதிரி இருக்கின்றார்.
எங்களுக்கு இப்பவே மூப்பு தொழுகிற மாதிரி இருக்குது. அப்ப எல்லாருக்கும் அந்த வயசுன்னு பற்றி வரையில தானே. ஓ பிடி மூப்பு சாக்காடு. எப்ப போறது, எப்படி போறது, யாரோட போறது, ஒரு தரம் பெறாயினம், அது வேற விஷயம். யார் இருக்கிறது பக்கத்துல, தண்ணி வாங்க போயிடுமோ, கால கைய பிடிக்க போயிடுமோ, அல்ல தலைனிய மூஞ்சில ஓட்டாமத்த போயிடுமோ, இதோ நான் பார்த்திருக்கிறேன். 10 பிள்ளைகளை பெற்ற அம்மா இங்க 7-8 பிள்ளைகள் இங்க இருக்கத்தக்க தனியா ரெஸ்ட் ரூம்ல இருந்து தான் இருக்கிறா. அப்படி இரவுல நர்சிங் வந்து இரவு மருந்து கொடுக்க இருக்கிறா. விடிய வெள்ளன பாக்க இல்ல, போன் அடிச்சு சொல்லினேன். போய் அவ ஒரு தருமே பக்கத்துல இல்ல, தருமே இல்ல. அப்படியும் ஒன்று இருக்குது. சுற்றம் எல்லாம் புடசூழ பீச்ல குளிச்சு கொண்டிருக்கக்குள்ள எல்லாரும் சுற்றஞ்சுட சூழ அந்த அவ்வளவு பேருக்கு நடுவில் அவர்கள் அறியாமலேயே இறந்து மிதந்தவே இருக்கணும். தண்ணி இல்ல, ஆக்கள் எல்லாம் சுத்தவரை இருக்கணும், ஒரு தடவை இல்ல சொல்றதெல்லாம். அப்ப பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவிட்பட்டது. அப்ப கருவில போறதா, வந்து போறதா, நின்று போறதா, வளர்ந்து போறதா, கொஞ்சம் இருந்து போறதா, அல்லது போகாமலே கிடந்து இடுவர்றது இருக்குத்தான். என்னுடைய தாயார் 90 வயசாவது சொல்லுவார், மேனே பருட விண்ணாய் பரந்தயம் பரணே பற்றினான் மற்றிலையும் கண்டாய் சாரன் நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளில்லையானால் வார்கள் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரிய கூப்பிடுறார் இல்லையா. அப்படியும் இருக்கும். அப்ப இது எல்லாம் இங்கே இருந்து வாரதுன்றது இருக்குது. அப்ப எப்படி வருகிறது என்ன சொல்லுவாங்க, பிணிமுப்பு சாக்காடு என்ன மாறும் முன் கருவிட்பட்டது. நீங்க கருவில வரைக்க உங்களோட கர்ம வினைகள்ல ஒரு பகுதியை கொண்டு வாரீங்க, முன்பே கொண்டு வாரீங்க. அது ஒரு பெரிய ஸ்டாக் இருக்கு தங்க, பிக் எங்களுக்கு நல்லா தேடி வச்சிருக்கிறோம். அதுல ஒரு கொஞ்சத்தை இந்த பயணத்துக்கு கடவுள் பிடித்தா இதை கொண்டு போட்டு தந்து விடும். கொஞ்சத்தை அதுல நல்லதும் கெட்டதும் சேர்ந்துதான் வரும். மூன்றாவதாக தில்லை யசோதா கேட்டார், எங்கிருந்து படைத்தார், எதிலிருந்து ஆரம்பித்தார், கடவுள் எங்க இருந்து படைச்சார் என்றால் ஏதோ ஒரு மூலப்பொருளை வச்சு படைச்சாரா, அல்லது தன்னிட இருந்து கடவுள்ல இருந்து உருவாக்கினார். கடவுள் மிக தூயவர், பரிசுத்தமானவர். அவர்ல இருந்து அவர் உருவாக்கினார் என்றால் உலகமும் பரிசுத்தமாக இருக்கும். அப்படியே சம்பந்தம் வந்தாலே நாங்கள் பரிசுத்தமா விடுவோம். அவர்ல இருந்து வந்ததுன்றா உலகம் எல்லாம் பெர்ஃபெக்டால இருக்கும். அவர்ல இருந்து வந்திருக்காது, வேறு ஒன்றில இருந்து வந்தா அது என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்ப கடவுள் மூலப்பொருள் ஒன்றை பாவித்தார் என்றுதான் சைவன் சொல்லு. அந்த மூலப்பொருளை சைவம் மாயை என்ற ஒரு பொருளாக சொல்லு. மாயை என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை அவர் சடப்பொருளாக மாத்துகிறார். அப்படித்தானே சொல்லுது, சக்தி சடப்பொருளாக மாறுறதுதான் எங்களோட உலகங்களோட தோட்டம் என்று சொல்லுது இல்லையா. தானே சொல்லுது. இப்ப அந்த மாயா சக்தியை, அந்த மாயா சக்தியை என்ன சொல்லுகிறார், இடவனுடைய ஜட சக்தி என்று சொல்லுகிறார். அழகாக சைவன் சொல்லுது என்று கேட்டா, இறைவனுக்கு 2 சக்தியா இருந்தாங்க. ஒன்று இறைவனுடைய சிற்சக்தி, அது அறிவும் உணர்வும் உள்ள சக்தி. அதுதான் நாங்கள் அம்பாள் என்று சொல்லிவிடுவோம். அவர் அளவற்ற சக்தியுடையவர், ஆற்றலுடையவர். அந்த சக்தி தான் அவர் இருக்கிற உலகம், பரலோகம். பரை என்கிற அந்த சக்தி தான் அவருடைய இருப்பிடம். அந்த சக்தி தான் அவருக்கு இருப்பிடம். அவர் சக்தியில தான் அவர் நிற்கிறார், அங்கிருந்தான் படைக்கிறார். அந்த பரலோகம் என்றது ஏதோ தூரத்துல அங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு அங்கால இருக்கிறது இல்ல. நாங்கள் இருக்கிற இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்குது. இந்த உலகத்துக்கு ஊடகத்து இருக்குது, இதை வியாபித்து இருக்குது, இதுக்கு அப்பாலாயும் இருக்குது. அதுதான் பரலோகம். அப்ப அதுக்கு இருந்துதான் அவர் இந்த உலகத்தை படைக்கிறார். அது கொண்டு தன்னுடைய சக்தியை வச்சுக்கொண்டுதான் படைக்கிறார். அந்த சக்தியை மட்டும் வச்சுக்கொண்டு படைக்கல, இந்த சக்தியும் அவரும் படைச்சா பிறகு உலகமும் அப்படி வந்துருமல்லோ. அங்க அதுக்கண்ட ஒரு மூலப்பொருள் இருக்குது. அது சொல்லுவார்கள் மாயை. இந்த மாயை ஜடசக்தி என்று சொல்லுவார்கள். இது தேவையான பொழுது இறைவன் பாவிக்கிறார், படைப்புக்கு எடுத்து பாவிக்கிறது. அது அழகாக தெய்வத்துல சொல்லுவார்கள் வைப்பு சக்தி என்று. என்ன கருத்து தெரியுமா? அந்த கால மரபுல கல்யாணம் கட்டி மனைவி இருந்தாலும் அங்கால ஒரு வைப்பு வச்சிருக்கிறார், தேவையான நேரம் போய் வருவார். அந்த மாதிரி இது மாயா என்பது உறவனுக்கு ஒரு சக்தி. ஓர் சக்தியாய் நித்தமாய் ஏக நிலையதாய் உலகினுக்கோர் வித்தாய். மாயை பற்றி சொல்லி அப்படித்தான் சொல்லும். ஓர் சக்தியாய் அவளை மாயாள் என்ற ஒரு பொம்பளை அப்படி விலையும் சொல்ல வேண்டும். மாயா என்று சொல்லி இறைவன் ஜடசக்தி. அதுக்கு உணர்வு இல்லை, அதுக்கு அறிவில்லை, ஆனா பவர் இருக்குது. லைக் எலக்ட்ரிசிட்டி மாதிரி, அணுசக்தி மாதிரி. இறைவன் பாவிக்கிறார் படைப்புக்கு.
இந்த மாயையிலிருந்து தான் படைத்தார். இந்த மாயையிலிருந்து தான் இந்த ஜனகன போகங்களை படைத்தார். திருப்பி அது அணுக்கள் துணிக்கைகள் எல்லாம் மாறி மாறி இந்த விஞ்ஞானம் சொல்ற சக்தி சடம் எல்லாம் போனாலும் அதுக்கு அப்பாற்பட்ட கூறாக இந்த மாயையில தான் போய் ஒடுங்கும். இந்த மாயையிலிருந்து தான் திருப்பி விரியுமோ என்று சொல்லியிருக்கு. அது உண்டு. அடுத்ததாக கேள்வி சொன்னார் சத்தியதாசன். ஆதாம் ஏவாள் நீங்கள் உங்கள் பாவங்களின் ஆச்சார்பிகள் இந்த உலகத்தை நடத்துவது மனிதன் என்று சொன்னார். கடவுள் 2 தரம் அழிச்சாருதான் கோபத்துல. திருந்திட்டு உலகம் இல்ல அழிச்சுட்டாரு எல்லாத்தையும். இல்ல அப்ப ஏன் அழிக்கல? 2 இடத்துல போய் அழிச்சாரு, இப்ப எல்லா இடத்துலயும் அழிக்கலாம் தானே. அதானே ஒரு கேள்வி கொண்டு வருகிறது. தீமை எல்லா இடமும் இருக்கண்டா அந்த 2 இடத்துல அடிச்சவர் ஏன் மற்ற இடத்துல விட்டவர் என்ற கேள்வி இருக்கு. சரி, இப்படி ஒருக்கா வந்துட்டாருண்டா வேத கடவுள் ஃபெயில் பண்ணிட்டாரா? கடவுள் களைச்சு போனாரா? இல்ல கடவுள் சலிச்சு போச்சா? இப்படி எல்லாம் கன கேள்விகள் அதுக்குள்ள ஆன்சர் பண்றதுக்கு இருக்குது. அப்ப கடவுள் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் இங்க எங்களுக்கு முன்படி இந்த ஆதாம் ஏவாள் என்றதை ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்டார்கள். மதிக்கிறோம் அவர்கள். எங்களுக்கு என்னன்னு கேட்டால் இதுல எங்களுக்கு வரலாறு ஒரு அளவுக்கு தானே தெரியும். ஒரு 2000 வருஷம் வரலாறு தெரியும். இப்ப கொஞ்சம் எங்கட சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா முதற் சங்க காலம் அங்க அப்ப என்ன 8000-10,000 வருஷம் இருந்தேன்னு சொல்லுறார்கள். கணக்கை பார்த்தா கிறிஸ்துக்கு முன் 10,000 ஆண்டுல இருந்து முதற் சங்க காலம் இருந்திருக்கும். 5000 வருஷத்துல இருந்து 2ஆம் சங்கம் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் சொல்லினோம். ஆனா நிலமே கடலுக்க போட்டது. அப்ப ஒரு ஆதாரமும் இல்லை. வரலாறு இதுகளை எல்லாம் எடுக்காது. இப்ப எங்க வரலாறுக்கு தெரிகிறது, எழுதப்பட்டது, ஊகப்பட்டது, அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு அங்கால எங்களுக்கு ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடைவெளிகளுக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்ன்றது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொன்றாக சொல்லும். பொதுவாக இந்த ஆவாமவாள் மூலமாக உலகம் தோற்றுவிக்கப்பட்ட கதை கிறிஸ்தவம், இஸ்லாம் மற்ற யூத மதங்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கின்ற ஒன்று. அது ஒன்று இருக்கிறது. ஆனால் இதை மிஸ்டியா கேட்டார், இதை நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ? நல்லது, அருமையானது. இப்ப நான் எல்லாரும் சகோதரர்கள் என்றதை அது வலியுறுத்துது. நாம் எல்லாரும் சகோதரர்கள். சகோதரத்துவம் ஒரு முக்கியம். என்ன மனிதன் மதிக்க வேணும், அது அந்த முக்கியத்தை வச்சு சொல்லுது. மற்றது 2வது வந்த கதையில இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கடவுள் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த ஃப்ரீ வில் என்று தேர்ந்தெடுக்கிற கடவுள் ஆதாமவாளை படைச்சிட்டு அந்த பழத்து மரத்தை சுத்தி ஒரு வேலை போட்டிருக்கலாம். வேலி தேவையில்லை. இப்ப எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டா நாயே அதுக்கு அங்கால போவதில்லை. ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மாதிரி கொண்டு போட்டிருந்தா ஆதாமவாள் கிட்ட போயிடலாம், அது பலம் இல்லையா? அப்ப அப்படி என்னாலும் போட்டிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், இது நல்லது, இது கூட இதை செய்யாது என்று போட்டு அவருடைய விருப்பத்துக்கே விட்டார். தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை கொடுத்தார் இல்லையா? ஃப்ரீ வில். அது ஒரு முக்கியமான விஷயம் எங்கட சமயத்துல. கடவுள் பின்னிக்கு இருந்து எல்லாருக்கும் தடி கோட்டையா கலைச்சு கொண்டிருக்கிறது இல்ல. அவர் வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நல்லது கெட்டதை பகுத்து அறிகின்ற பகுத்தறிவன் தந்தே இதை எனக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்து செய்கின்ற சுதந்திரம் தந்திருக்கிறார். அதே நேரம் எனது செயல்களுக்கு நான் தான் பொறுப்பு. அது சரியான மது செயல்களுக்கு நானே பொறுப்பு. அதன் பயனை நானே சுமந்து, நானே புஜித்து, நானே கழித்து, நானே அனுபவிக்க வேண்டும். அவ்வளவுதான். இது டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கிற விளையாட்டெல்லாம் கிடையாது. இதுதான் எங்கட கர்மா. இதுல கொஞ்சம் மிஞ்சிடும். ஏன் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிக்கலாம். நாங்க செய்யற அநியாயத்துக்கு அவ்வளவு அனுபவிக்கிறோம்டா எவ்வளவு தாங்காது. அதுல கொஞ்சம் அரியஸ் வருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்துடுவேன் கடனை. இது எப்படி என்னதாங்க எங்கட கிரெடிட் விளையாட்டு தான். கிரெடிட் கார்டு தான். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கடனை கட்டுறோம். கடன் எடுத்துக்கொண்டு நாங்கள் நாளைக்கு மூச்சை நிறுத்தி மண்டைய போடேங்க கடன் இருக்கத்தான் போகுது. அது வந்து அறவர்றதெல்லாம் வர விட்டு மிச்சத்தை தான் போகும். அதே விளையாட்டு தான் இந்த கர்மாவும். மிச்சம் அடுத்த பிறப்பில திருப்பி அடுத்த லோன் அப்ளிகேஷனோட வருவோம். இந்த ஸ்டாக்ல இருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் நாங்கள நடக்கிற கதை. அடுத்தது வந்து மிஸ்ரி அந்த கேள்வியில வந்து அவர் கேட்டார் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? தாங்கள் ஏற்றுக்கொள்ள. இதிலே வந்து ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு, புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. அக்செப்டன்ஸ் இஸ் டிஃபரண்ட். We respect every religion, every concept, every human being we respect. Always we have to respect. அதுல பிரச்சனை. ஆனால் அக்செப்ட் பண்றதுல அது வித்தியாசம். அதுல 2-3 இருக்குது. ஒன்று அக்செப்ட் பண்றது. இப்ப எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சிறிய வீட்டுல என்னுடைய மகளுக்கு பாஸ்டா பிடிக்கும். வந்து பாஸ்டா சாப்பிடுங்கன்னா நான் சாப்பிட முடியாது.
விருப்பம் எனக்கு என்னுடைய டேஸ்டுக்கு அது இல்லை, என்னுடைய சாய்ஸுக்கு அது இல்லை இல்ல அப்படி ஒன்று இருக்குதானே சிலது. அப்படி அப்படி சிலது எனக்கு அது சரியா படையிலன்னு சிலது அப்படி ஒன்று இருக்குது. மச்சம் சாப்பிடல நான் இன்னொருத்த தந்தா இல்ல வேண்டாம் நான் அதை சாப்பிடலன்னு சொல்றேன். அதுக்காக அவரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி வேணும் முடியாது. இது மாதிரி நாங்கள் இதுல புரிந்து கொள்ளுதலை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை, சமூக வாழ்க்கையிலையும் பிரச்சனை, சமயத்திலையும் பிரச்சனை. ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்றதை நீ ஏற்றுக்கொள்ள வேணும், நீ மாறிக்கொள்ள, எல்லாரும் சொல்றது கருத்தொருமிச்சிருக்கணும். அவையவே அவரவராக இருக்கட்டும், அவரவராக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காத வரைக்கும் சரி இருந்துட்டா சரி, அவ்வளவுதான். ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன கருத்துக்கு நான் ஒரு பதிலும் சொல்லாம நினைக்கிறேன். ஆதாம் ஏவாளில் இருந்துதான் இந்த மனிதர்கள் உருவாகி இருந்தால் உங்களுக்கு மற்றவர்கள் சகோதரர்கள், அது எந்த சமயத்தாராக சேர்ந்தாலும் ஆனால் நீங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்களும் சகோதரர்கள் என்று சொல்லி ஆனா நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகின்ற போது கேட்டா அந்த அல்லாவை ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்டார். ஆதாமவாள்ன்றதை ஏற்றுக்கொள்ளுகிறா மறக்கிறீர்களான்னு கேட்டார். எனக்கு விஞ்ஞான ரீதியாக ஐன்ஸ்டைன், ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் உடைய விஞ்ஞானிகள் உட்பட பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பேர்ட்ரண்ட் ரசல் ஒரு புஸ்தகமே எழுதிய Why I am not a Christian. அதாவது கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் உலகத்தை படைத்து விட்டு பெரிய ஒரு முதலாளி மாதிரி இருந்து இப்படி எல்லாம் செய்யன்னு சொல்லி செய்யாதாக்களை தண்டிச்சு அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் காட் கன்செப்டை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்ற பல பேர் இருக்கின்றனர். இன்றைக்கு அந்த படைப்பு கொள்கையை நாங்கள் சொன்னாலும் கூட அந்த ஆதி ஆகமத்துக்கு பிறகு எண்ணாகமம் எல்லாம் வரும். அந்த மாதிரி பார்த்தால் கடவுள் உலகத்தை படைத்து 7 நாட்கள்ல படைத்தார் என்று வரும். ஆனால் விஞ்ஞானம் அப்படி சொல்லுவது இல்லை. கடவுள் ஒரே நாள்ல தான் மனுஷனை படைத்தார் என்று வரும். விஞ்ஞானம் அப்படி சொல்லுவது இல்லை. குரங்கிலிருந்து மனிதன் மாதிரி எவ்வளவோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் கூட தான் வந்தது. இதற்கு முதல் இந்த சூரியன் இந்த ஒருக்கா சுற்றி கொண்ட வாரத்துக்கு, சூரிய குடும்பத்துல ஒரு சுற்றி கொண்ட வாரத்துக்கு இந்த மில்கிவே கேலக்சியில 250 மில்லியன் வருடங்கள் எடுக்குது. இதுக்கு முந்தி இந்த பாயிண்ட்ல சூரியன் நிக்க உலகத்துல மனுஷரே இல்ல, டைனோசோர் மட்டும்தான் இருந்தது. அதான் டைனோசோர் மட்டும்தான் இருந்தது. இப்பதான் நாங்கள் இருக்கிறோம். அந்த அப்ப இனி அடுத்த சுற்றுல வரைக்கும் யார் இருக்க போயிடுமோ தெரியாது, எந்த உயிர் இருக்க போதோ தெரியாது. அந்த நேரத்துல டைனோசோர் தான் கிங். அதுதான் விஞ்ஞானம் சொல்லுகின்றது. அப்ப இது 250 மில்லியன் வருடம். பைபிள் சொல்ற குரோனாலஜி எடுத்து பார்த்தால் கடவுள் படைத்ததிலிருந்து அதுக்கு பிறகு வரும் ஆதாம், அவருடைய மகன், அவருடைய மகள், இதுக்கு பிறகு இன்னார், இதுக்கு பிறகு இன்னார். ஆதாம் கிட்டத்தட்ட 100 வருஷம் 900 வருஷம் ஜீவிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து இப்படி எல்லாம் வரைக்கும் 4000 வருஷம் தான் வருகிறது இயேசு கிறிஸ்து வரைக்குள்ள. இயேசு கிறிஸ்து பிறந்த இன்னைக்கு 2023 வருஷம் என்றா கிட்டத்தட்ட 6000 வருஷம் தான் உலகத்துக்கு. இப்ப நாங்கள் காருக்கு அடிச்சு கொண்டு வர பெட்ரோல் கேஸ்லின் இருக்குதான், அதே எத்தனையோ மில்லியன் கணக்கு பூமிக்கு அடியில இருந்துதான் வெளியில வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு இந்த கணக்குகள் பிழைக்குதுங்க. நம்பிக்கைகளை நாங்கள் மதிக்கின்றோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை அப்படியே விட்டு விடுவோம். கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் என்பது இறைவனுக்கு இஸ்லாத்துல கொடுத்த பெயர், பெற்ற பெயர், நல்ல ஒரு பெயர், நல்ல பெயர். அதே மாதிரி யெகோவா என்று சொல்லுவார், அது ஒரு கிறிஸ்தவத்துல. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதார்க்கு 1000 திருநாமம் பாடினான் தெள்ளனங்கொட்டாம் ஒன்று திருவாசகம் சொல்லும். சத் உள்ளது ஒன்றே பகுதா வதந்தி, அதே பலவாறாக பேசப்படுகின்றது. இந்த வதந்தி என்ற சொல்லிருக்கு பலவாறாக பேசப்படுறதான் வதந்தி. இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் சொல்றோம். இந்த வதந்தி என்ற சொல்லு ரிக்வேதத்துல இருக்குது. விப்ரதீம் பகுதா வதந்தி. அப்ப உள்ளது ஒன்று, அதுதான் பலவாறாக பேசப்படுகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாட்டில் இருக்கிறது எங்களுக்கு அவன் சிவன், எந்நாட்டவர்க்கு மிரவா போற்றி. மற்ற நாடுகள் எல்லாருக்கும் அவன் இறைவன். அவ்வளவு ஒருத்தரும் இவர் அவர் என்று கம்பார்ட்மெண்டலைஸ்டா இல்ல. இதுல சைவத்தின் ஒரு அழகு என்னன்னு கேட்டால், எல்லா சமயமும் தன்னுடைய சமய கொள்கையை இதெல்லாத்தையும் சொல்லும். இன்னொரு சமயத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த தத்துவம் விடாது, அந்த பிலாசபி, அந்த கன்செப்ட் விடாது. சைவம் எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்றுக்கொள்ளுகிறது கேட்டார்கள், ஏற்றுக்கொள்ளும். அதே சமயம் இது மட்டுமல்ல, இதற்கு அங்காலும் என்று சொல்லும்.
அதற்கு அப்பாலும் என்று சொல்லும். ஒரு சமயங்கள் பொருளுணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உலகளவும். இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு எண்ணின் நீதியினால் இவையாவும் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது இன்றி நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே என்றது சமயம் அது சமயம் அது பொருள் நூல். அதனால் இவை இரண்டும் ஆகமத்தே அடங்கியிடும். இவை வேத ஆகமத்தை அடங்கிடும். இவை இரண்டும் அறநெறிக்குள் அடங்கும். அப்படி இருக்குது. எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்வது. நாங்க சைவம் சமயத்தை ஒரு நல்ல பியூட்டிஃபுல் அப்ரோச்சா வச்சிருக்குது. கடவுள் மையத்திலே இருக்கிறேன். அந்த உண்மை என்றதை உண்மை அறியணும். கடவுளுக்கு மெய் என்று ஒரு பெயர். எங்கட புஸ்தகத்துக்கு மெய் கண்ட சாத்திரம் என்றுதான் சொல்றது. இந்த மெய் நடுவில் இருக்குது. அந்த மெய் உண்மையை அடைகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் யோசிச்சு ஒவ்வொன்று சொல்லி 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 கொண்டு இருக்கிறார். அந்த தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. எல்லாருக்கும் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் எல்லா இடங்கள்லயும் எல்லா காலத்திலும் இந்த மெய்யை நோக்கி தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ சைவன் சொல்லும் அந்த மெய்யில ஒரு ஆக்கள் வெளிப்புற வட்டத்துல வெளியில நிக்கணும். பிறகு அதுல அப்ப சைவன் சொல்லுது இப்ப இந்த உலகத்துக்கு தோற்றுவிப்பதுக்கு கடவுள் எண்ணத்தை படைத்தாருன்னு தான் இன்றைக்கு நாங்க கேட்கிறோம். கடவுள் எங்க இருந்து படைச்சதுன்னு கேட்கிறார்கள் இருக்கிறீங்களோ. இந்த நிகழ்ச்சியில கேள்விக்கே விரையிலாது படைத்தாருன்னு அப்படி சொல்ற ஆக்களை சொல்றது புறச்சமயம். உண்மையை நோக்கி தேடுகின்ற ஆக்கள் ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்கணும். பிறகு அடுத்ததாக சொல்லுவார்கள் அதுக்கு பிறகு புறச்சமயம் என்று சொல்லி புறச்சமயம். கடவுள் ஒன்று இருக்கிறார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகியும் கடவுள் இருக்கிறார் என்று விளங்கிட்டு இருந்துட்டு போறாரு இருக்கிறார்கள் இருக்கிறோம். அது அடுத்த நிலை. பிறகு அடுத்தது பிறகு கடவுள் இருக்கிறாருன்னா அப்புறம் அடுத்த கேள்வி வரும். என்னண்டு கடவுள் இருக்கிறாருண்டா அப்ப உயிர்கள் எங்க உலகம் எங்க இது என்ன கடவுளை படைச்சாரு இந்த கேள்வி எல்லாம் வந்தது. அப்ப உயிர்களை யார் படைச்சது இந்த கேள்வி எல்லாம் வருது. அந்த கேள்விக்கு வந்தா அடுத்தது அகச்சமயம். உள்ளுக்கு வந்துட்டீங்க. இந்த கேள்வி கேட்டாங்களா உள்ளுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த கடவுள் உலகத்தை எங்க இருந்து படைச்சார் எங்களையும் கடவுளையும் என்ன உண்மையா பிரிச்சிருக்குது இதுல இருந்து கேட்டுச்சு எப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் எப்ப அவரை அடைகிறது. வண்ணன் கேட்டார் சிவகுமார் கேட்டா எங்க இருந்து இதெல்லாம் வந்ததுன்னு எல்லாம் சொல்லி இவர்கள் எல்லாம் வந்துட்டா அது அங்கால சைவத்துக்கு வந்தாச்சு. இப்ப என்னன்னு கேட்டா இந்த கேள்வி கேட்ட ஆக்கள்லே நீங்கள் இஸ்லாத்துல இருந்தாலும் சரி கிறிஸ்தவத்துல இருந்தாலும் கொஞ்சம் பேர் சைவத்துக்கு வந்துட்டீங்க. உள்ளுக்க வந்தாச்சு யார் வந்தாச்சு இந்த கடவுளை வெங்களையும் பிரிக்கிறது இது அதுவே நீயே அதை எப்படி அடைவதுன்னு சிவகுமார் கேட்டார். சரிதானே. அடுத்தது மேர்ஜிங் வித் கோட் சிவலோகம் விஷ்ணுலோகம் என்று சொல்றாரு. அது எங்க போறது இப்பிறப்பிலேயே அடைய முடியுமான்னு கேட்டார் வண்ணன். இதெல்லாம் இந்த உள்ளுக்கு இந்த ஆராய்ச்சிக்கு வந்தாச்சு என்ன பிரிக்குதுண்டு. அது உள்ளுக்கு வந்துட்டா அகச்சமயம் உள்ளுக்க வந்துட்டு சைவத்துக்கு கிட்ட வந்தாச்சு. இப்ப இதுல வேற வேற கொள்கைகள் இருக்குது. சில பேர் பாவம் பிரிக்குதண்டு வினம், சில பேர் கர்மா பிரிக்குதண்டு வினம், சில பேர் மாயை பிரிக்குதண்டு வினம், சில பேர் அறியாமை பிரிக்குதண்டு வினம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி கொண்டு இருக்க நாங்கள் சைவத்துக்குள்ள வந்து 3 ரீசன் சொல்லுவோம். மும்மலங்கள் அதிலே முக்கியமாக ஆணவம் என்று சொல்லி சொன்னால் அது இங்க சைவத்தின் நடுவுக்கு வந்து அதுக்கு கிட்ட வந்தாதான் நாங்கால மெய்யுக்கு கிட்ட வாரம். எல்லா சமயங்களும் இதைத்தான் இதை ஏணிப்படி நெறி என்று சொல்றது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாரம். சொல்வார் முத்தியை முற்ற வைத்தார் முறை முறை நெறிகள் வைத்தார் வேறன்னு சொல்லும். பேணி தொழமவர் பொன்னுலகால புறங்கருளால் ஏணிப்படி நெறி இட்டு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் அவரவர் அனுபவம் பக்குவம் நல்ல ஆறுதல வடிவா வாரத்துக்கு. இதுல இறைவன் ஒன்றும் தண்டனை கொடுக்கறது எரிச்சு கொட்டுறது எல்லாம் இல்ல. எங்கிட வினைப்பயன்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான். அதே நாங்களா தேர்ந்தெடுக்க இயலாது. எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இல்லை இருந்தா நாங்கள் என்னத்தை எடுப்போம் என்று தெரியும் போடுவோம். அது எங்களுக்கு இல்ல. வினையும் சடம் அதுவும் தானா வந்து சேராது. ஆகவே சேர்ப்பவன் ஒருவன் வேண்டும். வினை இருக்குது வினை பயன் இருக்குது செய்பவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அதை அனுபவிக்கிறவன் அவன் தான் என்றால் சேர்க்கிறவன் ஒருத்தன் வேணும். அதுதான் இறைவன். சேர்க்கிறவன் அவன் தொழில். இந்த படைக்கிறவன் மட்டும் இல்லைங்கிற வினைப்பயனை அதுக்கு பார்த்து சேர்க்கிறது அவன் தொழில். ஊட்டுறதுன்னு சொல்லுவோம் நாங்களே. அதை சொல்லி ஊட்டுறதுண்டா விட்டுட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. எங்களோட உடனே இருக்கிறான். நாங்கள் காட்டுக்கு இருந்து பொம்மையா இருந்தாலும் இருக்கிறான். எங்களுக்குள்ள இருந்து நாங்கள் அழுதாலும் இருக்கிறான் பார்த்து கொண்டு சொல்லுவார்கள். 1 கோடியில் 2 மலர்கள் என்று படிச்சிருக்கிறவன். அதே மாதிரி இந்த எங்களுக்குள்ளே எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே இறைவனும் இருக்கிறான். எங்களுடைய உபனிஷதங்கள் இதை சொல்லும். ஒரு மரத்துல 2 பறவைகள்
ஒரு பறவை பாஞ்சு பாஞ்சு கடிச்சு கடிச்சு பழங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்குது நம்ம மாதிரி எல்லாம் சாப்பிடு வந்தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். மற்ற பறவை எங்கட விட்டு நீங்கிறேல விட்டுட்டு போறது இல்லை. நான் கஷ்டப்படையக்க நீங்க என்னோட இருந்த நீ கொண்டு கேட்போம் இல்ல கடவுள் எப்பவும் எங்களோட இருக்கிறார், சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறார், பழம் சாப்பிடுறேன். இது 3 இடங்கள்ல வேத உபநிடதங்கள்ல வருது. இந்த மரத்துல ஒரு பறவை 2 பறவைகள் இருக்குது. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்குது, மற்றது பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கு. அப்படித்தான் இருக்கிறார். ஒவ்வொரு உயிரிலையும் இருக்கிறார். 84,100,000 ஜோனிபேதன் நிரசேர படைத்து அந்த இவ்வளவு லட்சக்கணக்கான உயிரினங்களை படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானே அப்படி நிக்கிற அவர் எங்களை விட்டு போறதோ விட்டுட்டு போறதுன்றதெல்லாம் இல்லை, எங்களோட இருக்கின்ற. இதுதான் எங்களுடைய அந்த கொள்கைகளுக்குள்ளால நாங்கள் பார்க்கின்ற பொழுது வருகின்றது. அடுத்ததாக அந்த அசத்தோமா சத்கமைன்றது இந்த பாதுதான். மெய்யிலிருந்து பொய்யிலிருந்து அசத்தோமா சத்கமய பொய்யிலிருந்து உண்மைக்கும், மற்றது தமசோமா ஜோதிர்கமய இருளிலிருந்து ஒளிக்கும், மற்றது மிருட்ஜோமா அமிர்தங்கமய மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கும் வழிநடத்துவாயாக. அதெல்லாம் சொன்னேக்க சிவன் சிவன் என்று சேர்த்து சொன்னார். அந்த பாடல்ல சிவன் கிடையாது. பொய்யில இருந்து மெய்யுக்கு, இருள்ல இருந்து ஒளிக்கு போறது, மரணத்தில இருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு இப்படி நகர வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக நகர வேணும். அதைத்தான் சொன்னது. இந்த மரணமில்லா பெருவாழ்வு இந்த சீரஞ்சீவித்தன்மை என்று சொல்றது. ஒரு சீவஞ்சீவியும் இங்க நெடுங்காலம் இருக்கிறீங்க, நீண்ட காலம் இருப்பினும் இல்ல பிறந்தவை எல்லாரும் போகணும், போய்த்தான் தீர வேணும். யாதொரு இது சில தெய்வங்களும் அப்படித்தான். யாதொரு தெய்வம் கொண்டீர் தெய்வமாகி மாதொருபாகனார் தான் பெறுவர். மற்ற தெய்வம் எல்லாம் வேதனைப்படும், இறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே. எந்த சமயத்துல நின்று எந்த சுவாமியை எப்படி கும்பிட்டாலும் அந்த உண்மைத்தன்மை அறிந்து அந்தந்த பலன்களை கொடுப்பது ஒரே இறைவன் ஒரே இறைவன் தான் அதை கொடுக்கின்றான் தான் சைவன் சொல்லுகின்றது. அடுத்ததாக விவகாரமான கேள்வி என்று கேட்டார். குரங்கிலிருந்து அதெல்லாம் சுகந்தியினுடைய கேள்விக்கும் இதிலே விடை வந்திருக்கின்றது. அடுத்ததாக உயிர்களை யார் படைத்தது என்று கேட்டார். படைப்பு கடவுள் பிரம்மா என்று சொன்னார். படைப்பு கடவுள் பிரம்மா எல்லாம் இடையில வந்த தேவர்கள். அவர்கள் இந்த தொழில்களை அவனிட்ட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர்கள் உரைத்த இத்தொழில்கள் 3 ஒருவருக்கு உலக மோத படைத்தல் காத்தல் அழித்தலை 3 பேருக்கு சொல்லுது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்ன அதென்ன நீ எல்லாம் சிவன்தான் செய்யற என்று சொல்ற ஒரு ஆளுக்கு என்று சொன்னால், விதை கமல தோன்மாலும் ஏவலான் மேணுவினோர்கள் அந்த தாமரமலையில் இருக்கிற பிரம்மா மற்றது விஷ்ணு எல்லா ருத்ரன் எல்லாருமே ஏவல், இவருக்கு தொழில்படுத்துற ஆக்கள், இவருக்கு வேலையாள்கள், உயர்ந்தவர்கள். உரைத்த அதிகார சக்தி அவர்களுக்கு பவர் கொடுத்திருக்கிறார். அந்த பவர் எப்படி வந்தது? இறைவனுடைய சக்தியால வந்தது. இறைவனுடைய சக்தி ஏன் அந்த பவரை கொடுத்தது? புண்ணியன் நன்னலாலே. அவருடைய புண்ணிய பெயர் அவர்கள் நல்வின பயன்கள் நிறைய செய்தனால இவ்வளவு பிரச்சனை கடவுள் கூப்பிட்டு அடுத்த ஒரு பிற வா இங்க பிரம்மாவிலிருந்து ஒரு வேலை அது பொசிஷன்ஸ் சொல்லுவார்கள் என்று கேட்டால் 2 இருக்கு. பிரம்மபதம் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியான போஸ்ட். ஆனா ரிஸ்க் இல்ல. வந்தா அப்படியே 100 வருஷம் கம்மன்னு இந்த வேலை பார்க்கல. வெட்ட வயசுக்கு 100 வருஷம் எங்கட வருஷத்துல எதிரே ஓடி வரும். இந்த இந்திரன் இருக்கிற சொர்க்கத்துல அது ரெஸ்பான்சிபிலிட்டி குறைவு. வடிவா ஜாலியா இருக்கலாம். இன்னைக்கு ரம்பா வந்து ஆடுவா, நாளைக்கு மேனக வந்து ஆடுவா, இடக்கிட துர்வாசர் ஒரு விசிட்டர் வர விஸ்வாமித்திரன் ஜாம்பா இருக்கலாம், எந்த பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா ரிஸ்க் அடிக்கடி ஒருக்கா சூரபத்மன் வந்துடுவன், ஒருக்கா கஜமுகாசுரன் வந்துடுவான், வந்து கலைச்சிட்டா ஓடி தெரியவன். அப்ப அங்க போஸ்ட் இஸ் குட், என்ஜாயபிள். ரிஸ்க் அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா ரிஸ்க் கூட. பிரம்மாண்ட போஸ்ட் வந்து ரிஸ்க் இல்ல, ஸ்டெடியான போஸ்ட். ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி கூட.
பொறுப்பு கூட இப்படி எத்தனையோ பேர் இருக்கிற இங்க இருக்கிற மாதிரி தான் அங்க டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட், டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ், ஏஞ்சல்ஸ். இந்த ஏஞ்சல்ஸ் மலக்குள் மவுத்துகளை மலக்குள் வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல. என்ன தேவர்கள் இருக்கிறார், ஜவதூதர்கள் வந்து மலக்குள் மவுத்துகள். மற்ற கிறிஸ்தவத்திலேயும் வேற வேற தெய்வங்கள் தேவர்கள் எல்லாரையும் சொல்லி இருக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த புண்ணியத்தினால இடக்கிட இவைக்கும் இடக்கிட தட்சன் கொஞ்ச நாள் படைச்சான். பிரம்மா ஒரு கப்பல செய்த உடனே குட்டி போட்டு அவரை விட்டுட்டு முருகப்பெருமான் கொஞ்ச நாள் படைச்சார். இப்படி எல்லாம் இருக்குது. அதனால இதையும் விளங்கி கொண்டு அடுத்ததுக்கு வந்து கேள்வி, உயிர்களை படைத்தது யார்? நல்ல ஒரு சைவத்தை இந்த ஆழத்துக்கு வந்தாச்சு மிஸ்ட்ரியா. கடவுள் எப்படி படைக்கப்படவில்லையோ, கடவுள் ஒரு தினம் படைக்கல தானே, கடவுளை படைக்கல. கடவுளுக்கு எப்படி ஒரு தொடக்கம் இல்லையோ, இல்லத்தானே அவருக்கு தொடக்கம். கடவுளுக்கு எப்படி ஒரு முடிவு இல்லையோ, ஆதியும் அந்தமும் இல்லாயரும் பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டை தான் படிக்கிறேன் இல்லையோ, அதே மாதிரியாக உயிர்களும் படைக்கப்படவில்லை. உயிர்களுக்கும் முடிவில்லை, உயிர்களுக்கும் அழிவில்லை. இந்த உயிர்களை தீயினால் எரிக்க முடியாது, நீரினால் நினைக்க முடியாது, காற்றினால் இழைக்க முடியாது. உயிர்களை இது வந்து என்ன வாளினால் வெட்ட முடியாது என்று பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றார். பரபசூழில் ஆளாது, கடல் வந்ததுண்டா போலாது என்று சொல்லி, பரிதி வீசில் காயாது, வெயில் எரிச்சா போல இது காயாது. பெரிய படகள் வரையிலும் ஆளாது, பெரிய படகள் வந்து அடிச்சு என்ன குண்டடிச்சு செல் அடிச்சாலும் உயிர் சாகாது. உடம்பை விட்டு போய் உயிரை ஒண்ணும் செய்யலாது. உயிரை பிடிக்க ஐ ஹேவ் இம்மோர்டல். அந்த நிலைமை வரோடும். இந்த உயிருக்கு ஒன்றும் இல்லை, இந்த உடம்பை தான் விட்டுட்டு போறோம். அதே ஒரு பெரிய விடுதலை. இந்த விடுதலை அதுதான் சொல்லுகிறது, உயிரை படைக்கவில்லை. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். உயிரை படைச்சிட்டாருண்டா அடுத்த கேள்வி வரும், என்னத்துக்கு படைச்சேன்? படைச்சிட்டு ஏன் இப்படி விட்டுட்டு திருப்பி அவர்கிட்ட வர்றதுக்கு இப்படி ஒரு வழி வச்சிருக்கிறேன். சரி, அங்க போனா திருப்பி இப்படி கிளச்சி விட்டுட்டு வேற எல்லாம் விழுத விட்டுட்டு வேறேன் என்ன கேரண்டி? இந்த கேள்வி எல்லாம் வரும். சைவத்துல கடவுள் மாசற்றவர், அன்புள்ளவர், கருணை உள்ளவர். அவர் இப்படி உயிர்களை படைச்சிட்டு விட்டுட்டு எடுத்துட்டு திருப்பி இந்த இதெல்லாம் இல்லை. அடுத்தது ஒரு கேள்வி, அப்படி என்ன உயிர்கள் ஏன் கடவுளுடைய நெடுகை இருக்கலாம் தானே என்றால், உயிர்களோட இயல்பாகவே அதோட இயல்பாகவே ஒரு அழுக்கொண்டு இருக்குது. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்குது. உயிர்களின் கடவுளை போலதான் அதுகளுக்கு உணர்வு இருக்குது, அறிவு இருக்குது. இந்த உலகம் மாதிரி சடம் இல்லை. ஆனால் அது உணர்வு ஆற்றலிருந்து உணர முடியாமலும், அறியும் ஆற்றலிருந்து அறிய முடியாமலும் அதை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அணுத்தன்மையதாக அதை அப்படியே மூடி இறுக்கி வச்சிருக்கிற ஒரு ஈரல் ஒன்று அதை அப்படியே மூடி இருக்குது. அதை சொல்லுவது மலம். ஆணவம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதான் இருக்கிறது. செம்பல் களம்பு போல, செம்பல் களம்பு எங்களுக்கு தண்ணி எடுக்கிற செம்பு தான் ஞாபகம் வரும். அந்த செம்பல்ல சுரங்கத்தில இருந்து நீங்க செம்பு எடுக்க அதுல அழுக்கோடு தானே வருது. சுரங்கத்திலே செம்பாளு அது மாதிரி இந்த உயிரோட இந்த அழுக்கு இருக்குது. இந்த அழுக்கு இருக்க அதுதான் இறைவனிடமிருந்து பிரிக்குது. எல்லா சமயமும் ஏதோ ஒன்று பிரிக்குது. பாவம் பிரித்தது, கர்மா பிரித்தது, மாயை பிரித்தது, அறியாமை பிரித்தது எல்லாம் சொன்னாலும் சைவன் சொல்லுது ஆணவம் என்கின்ற இது. இந்த ஆணவம் என்ற ஈகோ அல்ல. ஈகோ போல 7 விஷயத்துக்கு அதான் காரணம். மோகத்துக்கு அதான் காரணம், தாபத்துக்கு அதான் காரணம், வாட்டத்துக்கு அதுதான் காரணம். அதை விட மற்றது விசித்திரம் என்று சொல்லுவார்கள். பேங்க் காய்ச்சி போட்டு வீட்டை போய் நான் எண்டே ஆட்டவன் எல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு அதான் விசித்திரம். அதுவும் ஆணவத்தின் குணம். கவலை, வாட்டம், தாபம், மோகம், மற்றது மமதை, நான் என்ற அகங்காரம், மற்றது இந்த விசித்திரம். இவ்வளவு குணங்களும் ஆணவத்துக்கு இருக்குது. இப்ப உலகத்தின் பிரச்சனை எல்லாம் இதுதானே. உக்ரைன் போரும் உதாரணம் தான். உள் வீட்டுல மனுஷியோட சண்டையும் உதாரணம். இதுதான் பிரச்சனை அடிப்படையா. வானொலியில தர்க்கமும் இதானது. இந்த இது வந்து அப்படி பிடிச்சிருக்குது என்று சைவன் சொல்லுது. அப்ப சொல்லுது உயிர் இருக்குது, இறைவன் இருக்குது, இந்த மலம் என்ற அழுக்கு இருக்குது. இது மலம் வந்து இடையில வந்து பிடிக்கல. இடையில வந்து பிடிச்சா அடுத்த கேள்வி வரும், கடவுள் என்ன செய்து கொண்டு செய்து கொண்டு வந்தவரை ஏன் பிடிக்க விட்டவர் என்று எல்லாம் சாத்தான் அப்படி ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் அப்ப கடவுளை விட அவர் பவர் கூடவோ. அங்கேயும் ஒரு எதிர்கட்சி கவர்மெண்ட் இருக்குது, ஆப்போசிஷன் லீடர் அடுத்த எலெக்ஷன்ல மாறி வந்துடுவாரோ. இப்படி எல்லாம் கேள்வி வரும். சைவத்துல அது இல்ல, எல்லாமே கடவுள் தான். நவகிரகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது நாங்கள் நல்லது கெட்டதுன்னு நாங்க தான் பாக்குறோம். அதுக்கு நல்லதுக்கு தான் வருகுது. சுனாமி வந்ததுலயும் ஒரு நல்லது இருக்குது, கொரோனா வந்ததுக்கு நல்லது இருக்குது, சிலதுகள் நல்லதுகள் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ளாக
எங்களுக்குரிய அந்த அனுபவங்களை தந்து எங்கட இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் வளர வேணும். பதப்படுத்துறது. இண்டிவிஜுவல் ஆன்மா முதிர்ச்சி அடையாது, ஆன்மாவுடைய அறிவு முதிர்ச்சி அடைய வேண்டும். அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் மெச்சுவர் பண்ணும் வரைக்கும் அதுக்கு படிப்பும் பட்டறிவும் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த பிறவிதோறும் அவைய வேண்ட கர்ம வினப்படி அனுப்பி அனுப்பி எடுக்கிறது. வந்து வந்து போக 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 ஒரு நேரத்துல எல்லா புறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று என்று நிலை வரும். கையை தூக்கிடுவோம், என்னாலே ஆகாதப்பாண்டு வந்துடும். இந்த ஊஞ்சல்ல இருந்த விளையாட்டுல விளங்கிட்டது நீதான் எல்லாத்தையும் செய்யறதுன்னு வந்துடும். இந்த உணர்வு வர, இந்த அறிவு வர இறைவன் வருவான், குருவாய் வருவான். அந்த குருவாய் வாரதான் போற்றி போறல சொன்னார். போற்றி போறல அவர் ஒரு பாட்டு சொன்னாரல்லோ, என்ன சொன்னார்? கள்ள வினை வென்று புறப்பறக்க சாத்திய வீரக்கடலும் ஒன்று முறு தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் பிறவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து. பிறவா முதல்வன் பிறந்து இறைவனே குருவாக வருவேன், இறைவனே குருவாக வருவேன். பிறந்தே நரவாரும், அதான் அடுத்தது படிக்கணும். நரவாரும், நரவென்றால் நறுமணம் மிக்க. யார் உலாவும் புயத்து, புயம் என்றது தோல், யார் என்றது மாலை. நறுமணமிக்க மாலையை தோளிலே சுமந்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்தே. மறைஞான சம்பந்தர் பிறந்ததை அவருடைய மாணாக்கர் படிக்கிறார் போற்றி போருடையில. அப்ப தன்னுடைய குருவை இறைவனாக காணுதல் மரபு. தன்னுடைய குருவை இறைவனாக, இறைவன் தான் குருவை எப்படி வாரார் என்றால், குருவனுடைய ஆன்மாவை இறைவன் தன்னுடைய சரீரமாக கொண்டு அந்த நேரத்துல வந்து அருள் செய்வார். இப்ப நான் என்னுடைய குருவை பார்க்க, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்றது. மாணிக்கவா சொல்லுவார், என்ன சொல்றார்? குருமணி, என்ன குருமணி தந்தாள் வாழ்க என்று சொல்லுகிறார். என்ன திருப்பெருந்துறையில வந்து ஆண்டு கொண்டு பெருமானி என்றெல்லாம் படிக்கிறார். இப்படி யார் யார் சைவ மரபில அவர்கள் குருவா வந்து ஞான குருவா கடைசியாக வர்ற குரு, அவருக்கு பிற குரு இல்லை. இதனை அறிந்தவன் இதற்கு மேல் அறிவதற்கு ஒன்றுமே இல்லையே என்ற அந்த நிலை குரு இருக்கிறார். அவரை ஞான குரு என்று சொல்லுவோம். சிவனேதான் இந்த அடிவத்தில மானுட சட்டை தாங்கி வருவார் என்று. சட்டை அண்டா ஷர்ட்டை எடுத்து அவர் பிறந்து வாரதில்லை, இவர் பிறந்துட்டார், இவருக்கு ஊடாக அவர் வருவார். அதுதான் அங்க இருக்கிறது. ஆகவே இவர் சொன்னது வந்து இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் சம்பந்தநாதன் என்று சொல்றார். சம்பந்தநாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி உலகத்தோடு ஒத்து அவர் வாழ்ந்து சாப்பிட்டு உறங்கி பயம் இன்பம் இது எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒத்து உலகத்தோடு ஒத்து உலகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி அப்படி வந்து பிறந்திருந்தார் என்று தன்னுடைய குருவை படிச்சார். அது வரை சம்பந்தநாதனை படிச்சதை தவிர அங்க இயேசுநாதர் பிறந்தார் என்று அவர் சொல்லவில்லை. போற்றி போறதில் முன்னுக்கு பின்னுக்கு படிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நான் இருக்கிற இன்றைக்கு அடுத்ததாக எங்களுடைய இறந்தவுடன் இறைவனடி சேர்ந்தவர்களை பற்றி கேட்டார் புஷ்பராணி. இறைவனை உபசாரமாக சொல்லுவது, அங்கதான் போகணும் என்று ஆற்றுப்படுத்தல் இருக்குதான். இறந்த உடனே அந்த கிரியெல்லாம் அப்படித்தான் சிவனடி செய்யறான். அங்க போ, சின்ன பிள்ளை படிக்கன்னு சொல்லுவோம், நீ அவரை போல படிச்சு டாக்டரா வரணும், இவரை போல படிச்சு இன்ஜினியரா வரணும் சொல்றது. 100 பேர்ல ஒரு 4-5 பேர் தான் அப்படி வருவார். ஆனா எல்லாருக்கும் அப்படி வரணும் சொல்றதுதான். அப்படி அதே மாதிரி எல்லாரும் சிவபதம் அடைய வேணும். அதுதான் கதி, அதுதான் கதி என்று சொல்றது. அதுதான் எங்களுடைய சைவ கிரியைகள். அவருக்கு இறந்த விட செய்யற கிரிய எல்லாம் சிவபதம் அடைந்தார் என்றுதான் சொல்றது. அதுதான் போக வேண்டிய இடம் என்றது தெளிவா இருக்கும். சில பேருக்கு அந்த தெளிவும் இல்லை, வேற எங்க போட்டாரு எல்லாம் போடினோம். அந்த குருவிட்ட போட்டார், இந்த பாபாட்ட போட்டார் எல்லாம் போடுற கதையெல்லாம் நடக்குது. சிவபதம் தான் கடைசி முடிவு. முருகனை கும்பிட்டாலும் அதுதான், பிள்ளையார கும்பிட்டாலும் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டிக்கிட்டுதான் வரும். அம்பாளை கும்பிட்டாலும் அதுதான். எல்லாம் போய் சிவபதத்துல நடைகிறது. இறந்தவருடைய படங்களை வைத்து வீட்டுல நல்லா வணங்கலாம், அது பிரச்சனை இல்லை. சாமி படங்களோட வைக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு கீழாக தெய்வமாக்குறது இல்ல, அதற்கு கீழாக வைக்க வேண்டும். அந்த லெவல் கீழே இதுல வைத்து வணங்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. எது எமது புஸ்தகம்? நல்ல ஒரு கேள்வி. வகுப்புக்கு ஏற்ற மாதிரி தானே நாங்க புத்தகம். 1ஆம் வகுப்புக்கு வேற புத்தகம், 2ஆம் வகுப்புக்கு வேற புத்தகம். சும்மா எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுக்கிறாங்க. கேட்கிறவருடைய தன்மையை பொறுத்தது. பல ஆண்டுகளுக்கு வந்து ஓட்டர்லோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டாக் கொடுத்து நான் அங்கேயும் இதே கேள்வி கேட்டார்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்துட்டு உடனே சொன்னேன் சிவபுராணம்.
மாணிக்க வாசகர் சொன்ன சிவபுராணம் அந்த நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு இருக்கு தானே. அது டிரான்ஸ்லேஷன் ஒரு புக் இருந்தது, படிச்சு வச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல. பேசிக் இறைவனை பற்றி, இறைவனுடைய இயல்பை பற்றி, பிறப்பை பற்றி, இறப்பை பற்றி, இவருடைய கருணையை பற்றி, அவன ஆட்கள் அனுபவத்தை பற்றி, ஐந்தெழுத்தை பற்றி எல்லாம் ஒரு சுருக்கமா போட்டிருக்கு. நான் சொல்றது சைவம் ஒரு எசன்ஸ், ஒரு நர்ஷெல்லா அதுல இருக்கு. அது ஒரு அடிப்படை. அது தோத்திரத்துக்கு. அதுக்கு மேல பிறகு உங்களுக்கு படிக்க வேணும் என்று சொன்னால் நீங்கள் தோத்திரங்களுக்கு, இறைவனை வணங்குறதுக்கு தோஸ்திர துதிகள் இருக்குத்தானே. இறைவனை வணங்குறது ஒரு தோஸ்திரம் துதிகள். அதுக்கு எங்கட தேவார திருவாசகங்கள் இருக்கு. ஏன் தேவார திருவாசகங்கள் படிக்கணும், பஜனை பாட்டு படிக்கப்படாண்டா? தேவார திருவாசகங்களை பாடினவர்கள் இறைவனை அனுபவித்தவர்கள், கண்டு அடைந்தவர்கள், தங்களுடைய அனுபவத்தை அதுல போட்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் அதை படிக்கக்குள்ள இது எப்படி என்று சொன்னால், இந்த படம் வருகிறது, படம் வரைக்குள்ள படம் இன்னும் பார்க்கல, ஆனா இடையில ஒரு டீசர் அல்ல ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னு எங்களுக்கு சாடியா ஒரு அனுபவம் வருது. பொன்னியின் செல்வன் இப்படி இருக்குது, போய் பார்க்கணும் ஒரு துடிப்பு. அது மாதிரி தான் மாணிக்க வாசகற்ற பாடல்கள், சம்பந்தற்ற பாடல், சுந்தரர் பாடல்களை நாங்கள் படித்தால் இப்படி ஒரு டீசர் போட்டு படம் பாக்குற மாதிரி ஒரு ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த அது அந்த விடுதலை நிலை அது எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன ட்ரெய்லர் ஒன்று விடும். அப்ப அதை அனுபவிச்சால் அந்த டேஸ்ட் பிடிப்பட்டால் அது இன்னும் நல்லா வரும். அதுக்காகத்தான் அவேண்ட பாட்டை படிக்கணும் சொல்றது. அதுக்கு மேலே ஆர்வம் இருந்தால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு குருவை நாட வேணும். புஸ்தகங்கள் எங்களுக்கு 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள் தமிழ்ல இருக்குது, புக் அது ஒன்று இருக்குது, அதுல படிக்கலாம். அடிப்படையாக சிவஞான சித்தியார் படிக்கிறது, அது நான் சொல்றது. அதே மாதிரி நீங்கள் தோத்திரங்களுக்கு எங்களுக்கு 12 திருமுறை 11,400 பாடல்களுக்கு மேல இருக்குது, அதை வாசிக்கலாம். இதுதான் எங்களுடைய பேசிக். அதுக்குள்ள இருந்து போறது, இதுல இருந்து அங்கால போகலாம் நாங்கள். மற்றது நான் அறிய என்ன பாவம் செய்தேன், மகாலட்சுமி அம்மா கேட்டேன். எல்லாரும் பாவத்தோட புண்ணியம் செய்திருக்கிறோம் அம்மா. இந்த நிகழ்ச்சியை கேட்கிறோம், 4 பேரோட கதைக்கிறோம். புண்ணியத்தை மட்டும் மறந்து போட்டு என் பாவத்தை மட்டும் சொல்லுவான். அதானே மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு இருக்கும், போன சாப்பிடலாம். மகாலட்சுமியாவும் சாப்பிடுவான், நானும் சாப்பிடுவேன். ஏதோ கடவுள் சோறு தாராருதானே. இந்த வெளியில குளிர், இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல தக்கா. நேற்று முந்தின நாள் 17, 20 மைனஸ். ஏதோ வீட்டுல ஹீட்டரோட உள்ளுக்கு இருக்கிறோம் தானே. இதெல்லாம் நிறைய பேர் இல்லோ. அதுக்குள்ள கண்ணாடிகளால வெளியில பனி பாக்குறது இருக்கிற ஆனந்தம் குளிர்தான். அதை பாக்குறது எல்லாம் வெள்ள விளையரண்ட வெள்ளி பனிமலையின் மீதுலாவோம் என்று பாரதி படிச்சார். நாங்க கண்ணிலையும் வெள்ளி பனிமலைய காணில கனடாக்கு வந்துதானே கண்டோம். அதைத்தானே பாக்கலாம். தூய வெள்ளையா அழகா இருக்குது. அடுத்தது இந்த இங்கிலாந்துல விண்டர்ண்டா ஒரே இருட்ட குளூமியா இருக்கு. இங்க நல்ல வெளிச்சம், நல்ல வெளிச்சம் அனுபவிக்கணும். இப்ப ஜன்னலுக்குள்ளால வெளிச்சத்தை பாக்குறோம், வானத்தை பாக்குறோம், பனிய பாக்குறோம், ஹீட்டான வீட்டுல இருக்கிறோம். ஏதோ சாப்பிடறதுக்கு சோறு கிடைக்குது, கதைக்கிறதுக்கு டெலிபோன் இருக்குது, கேட்கறதுக்கு இப்படி வசீகரன் நல்ல அழகா நிகழ்ச்சிகளை தொகுத்து தார அடுத்தடுத்து வேற நிகழ்ச்சிகளை வேற. ஒரே இதை நெடுக்க கேட்கப்படாதானே. சாப்பிட்டு மத்தியானம் சோறு சாப்பிட்டு இரவும் சோறு சாப்பிட இரவுக்கு புட்டு இடிய பந்து வேற வேற வேணும். டைம் இருங்க, அடுத்த நிகழ்ச்சி என்னொண்டு வரும் வருது. அது மாதிரி கேட்கறதுக்கு வானொலி இருக்குது, காது வேலை செய்யுது, மூளை வேலை செய்யுது, வாய் வேலை செய்யுது. எவ்வளவு கொடுத்து வச்ச நீங்கள் மகாலட்சுமி. உங்க வயசுல நானும் இப்படி இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்க கொடுத்து வச்ச நீங்களா. உண்மைதான், உண்மை உண்மை என்று கூறி அதோட பாட்டுங்கப்பா, இது பாட்டும் கேட்கிறவன் என்ன. அப்ப அடுத்தது பிள்ளைகள் இப்படி ஊனமாய் பிறப்பது கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். அறிவேன். ஆனா எங்கட இதுல அப்படி சொல்வது கடவுளுடைய மகிமைக்கு பங்கம் என்று வந்தது. இப்படி பிறந்து அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவ கிடைத்தார் என்றது. அல்லது சில சொன்ன கடவுள் விளையாட்ட திருவிளையாடல், அப்படி பூனைக்கு விளையாட்டு எலிக்கு ஜீவன் போவத மாதிரி அப்படி சொல்றது அவருடைய மகிமைக்கு பங்கம் என்று நாங்கள் கருதுகிறோம் உண்டு. மற்றது எங்கட இப்படி தண்டனை கொடுக்கிறார், நெருப்பால் அழித்தார் அப்படி இருக்கிறதா வேற இதுகள்ல உண்டு. எனக்கு வேற இதுகள்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவருடைய தண்டனை எல்லாம் தட்சயாகத்தை அழிச்சார் என்று இண்டிவிஜுவல் அந்த பர்சனுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தாரு. வெறும் எங்களை போலதான் அவர் கொஞ்சம் பெரிய ஆள், இறைவனோட வேலை நெருக்கமானால் நான் என்ன மாதிரி என்று வையுங்கவன். எப்படி இப்படி கதைச்சு சைவத்துல ப்ரோக்ராம் பண்றது, கொஞ்சம் விபூதி உருதிராஜ எல்லாம் போட்டுக்கொண்டு 4 விஷயங்களை சொல்றது, இப்படி சமயத்துல அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு சொல்றதா
அப்படி கொஞ்சம் பிறகு அதோட கொஞ்சம் காசு குணம் இருந்தால கொஞ்சம் விசாலமா தாங்கள் திருவிழாக்கள் பூஜைகள் செய்கிறோமല്ലോ அதே மாதிரி அவரும் கொஞ்சம் தியாகங்கள் தான தர்மங்கள் அப்படி படம் போடுறது செய்கிற மாதிரி செய்து எல்லாரையும் கூப்பிட்டு ஞானம் வேதம் மோதப்படுகிறது, பிராமணர்கள் வாழர்கள் தானம் கொடுப்படுகிறது, எல்லாம் நடக்குது. உள்ளுக்குள்ள கடவுள் இல்லை, சிவனுக்கு எங்க இடம் இல்லை. அதென்றால் அங்கே அது அழிந்தது, தற்செயலாக அழிந்தது. இதெல்லாம் நாங்க செய்கிற விளையாட்டு தான். ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு கடவுளுடைய பேரை சொல்லிக் கொண்டு கடவுளுக்கு அணுக்கமானவர் என்று காட்டிக்கொண்டு தர்மங்கள் செய்து கோயில்கள் நடத்தி இதுகள் செய்து செய்கிறதுல அங்க கடவுள் இல்லை. திருவிழா செய்வோம், ஆனா கடவுள் இல்லை. கடவுள் எல்லாம் நல்ல நைவேத்தியம் நல்ல பிரசாதம் எல்லாம் வந்தா வடிவா எங்களை வீட்டுக்கு எடுத்து மச்சான் வீட்டுக்கு, மச்சான் வீட்டுக்கு, மாமி வீட்டுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஞாபகம் வந்தா தங்காக்கு வசிக்கட்டு அனுப்பி போட்டுருப்போமே தவிர இந்த கோயில இருக்கிற அடியவர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் கிடையாது. ஊர்லயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படிப்பட்ட தட்சங்கள் செய்கிற எங்களை போன்றவர்களுக்கு அப்படி அடி கொடுப்பேன். வீரவத்தர் எடுத்து எங்களை மட்டும் எங்களோட சேர்ந்தாக்களையும் எல்லாருக்கும் பல்லு கலட்டி அடி. அப்படிதான் நடந்தது. அங்க தச்சன் ஜாகத்துல சூரியனுக்கு பல்லு போட்டு, சரஸ்வதிக்கு மூக்கு போட்டு, மூக்கு உடைச்சு அந்த மாதிரி வெடி வேண்டும். இது நேரடியான அடியன்று நான் சொல்லல, அந்த அளவுக்கு விழ வேண்டி வரும். அவரை பிடிக்காம நாங்கள் இப்படி எல்லாம் செய்தால் இப்படிப்பட்ட இதுகள் நடக்குது. தட்ச யாகம் அழைத்த கதையை பற்றி எல்லாம் இருக்குது. அதையும் சொல்லிக்கொண்டு மற்றது இந்துவா சைவமான நாங்கள் நார்த் அமெரிக்கன்ஸ் இல்லையா? நார்த் அமெரிக்கால இருக்கிற நார்த் அமெரிக்கன்ஸ், நாங்க நார்த் அமெரிக்கன் சிட்டிசன். ஆனா கனடியன்ஸ் என்ன? கனடியன் சிட்டிசன். டொரண்டோ அப்படித்தானே சொல்றோம். அதே மாதிரிதான் செய்வோம். பெரும் பரப்புல நாங்கள் இந்துக்கள், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்குள்ள ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னு சொன்னா நான் கனடியன், நான் டொரண்டோ, அதே மாதிரிதான் செய்வோம். அதே மாதிரிதான் செய்வோம். அதனால அதுல நான் ஒட்டு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. மாற்றது இப்படி பெரும்பாலான கேள்விகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு விட்டோம்னு நினைக்கின்றேன். சரோஜினி கேள்விக்கு நாங்கள் உண்மையை விட சொல்லிவிட்டோம். அதனால மீண்டும் நாங்கள் நல்ல அருமையான ஒரு உரையாடல் இன்றைக்கு நாங்கள் அந்த படைத்ததை விட அதுக்கு அங்காலையும் பார்த்துட்டு எங்க இருந்து படைத்தார், எதிலிருந்து படைத்தார், எப்படி படைத்தார், ஏன் படைத்தார், அதுதான் கேள்வி. அவர் தன்னுடைய மகிமைக்காக படைக்கவில்லை, தன்னுடைய விளையாட்டுக்காக படைக்கவில்லை. இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி இந்த கட்டுப்பட்டு இருக்குது, இந்த ஆணவ மலத்தோட அது இருக்குது. அதோட இதுகளும் பாவம் என்ன மாதிரி நல்ல சந்தோஷமா இருக்கலாம். அதான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார சிவத்துவம் பெற்று அதுகளும் ஆனந்தமாய் அறிவோட இருக்கட்டும் என்று சொல்லி அதுக்கு அறிகிற ஆற்றல் இருக்கு, அனுபவிக்கிற ஆற்றல் இருக்கு. ஆனா இந்த ஆணவம் அங்க மடிச்சு வச்சிருக்கு. என்ன செய்தார்? அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. அதுதான் இந்த படைப்பு. படைப்பின் நோக்கம் உயிர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பது, திருப்பி திருப்பி பிறக்கிறதின் நோக்கம் மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. கேரண்டீட். எல்லாரும் கடைசியில அவரோட தான் போவோம், அங்கதான் போகணும் கடைசியில. ஆனா உயிர்கள் எண்ணிலி, அதனுடைய இறைவன் இந்த விஷயத்தை முடிக்க மாட்டார். அது திருப்பி திருப்பி சைக்கிள்ஸ் ஆஃப் கிரியேஷன், டிஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் நடந்து கொண்டு மீண்டும் மீண்டும் வந்து போய் கொண்டிருக்கு. அது உலகமும் அப்படி வந்து போய் கொண்டிருக்கு. இது இறைவனுக்கு ஓய்வில்லை. ஓய்வில்லாதன உபமனில் இறந்தன. இது தொடர்ந்தேச்சியான ஒரு விடயம். இறைவன் படைப்பது, இறைவன் காப்பது, இறைவன் அழிப்பது எல்லாம் நமக்கு அருள் செய்வதற்காக, எம்மை அவரை போல அறிவும் அவரை போல ஆனந்த நித்திய ஆனந்தமும் பெற்ற அந்த நிலையில அங்க கொண்டே இருத்துவதற்காக தன்னிலைமை மன்னுயிர்கள் சாரத் தருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று கூறிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய நிகழ்வை இன்றைக்கு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களோடு நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். நன்றி எமது அன்புக்கு உரிய நேயர்களே. டைம் எஃப்எம்மோடு இணைந்து இவ்வளவு கேள்விகளையும் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நேசம் தங்காவோடு இணைந்திருக்கும் வசி. எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய டாக்டர் லம்போதரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்.